சர்ச் உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் வாழ்த்துகிறோம். நம்முடைய மூத்த போதகரால் அறிவிக்கப்பட்ட அறிவிப்பு, அதாவது MCO காரணத்தினால் நம்முடைய சபை தற்போது திறக்கப்படாது. மேலும் நம்முடைய மூத்த போதகரால் அறிவிக்கும் வரை காத்திருப்போம். ஆகையால் நம்முடைய ஆராதனை நேரடி ஒளியழை, அதாவது ஆன்லைன் சர்வீஸில் நடைபெறும். மேலும் உங்கள் காணிக்கை மற்றும் தசம பாகங்களை, அதாவது ஆஃபரிங் அண்ட் டைட்ஸ் போடுவதற்கு இங்கு பேங்க் அக்கவுண்ட் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மற்றும் விசுவாச காணிக்கை, அதாவது ஃபெய்த் ஃபிளஷ் போடுவதற்கும் இங்கு பேங்க் அக்கவுண்ட் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மேல் விவரங்கள் நாங்கள் அடுத்த காணொளியில் அறிவிப்போம். தொடர்ந்து சபைக்காகவும் சபை ஜனங்களுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். துதித்தோம். இந்த காலையில் கூட ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. அவருடைய நாமத்தை உயர்த்துவோம். எல்லா வீடுகள் இருக்கிறவர்கள் தனிப்பட்ட ஒவ்வொருவரும் நாம் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். அல்லேலூயா. உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி ஆண்டவருக்கு செலுத்துவோம். நன்றி தேவனே. ஹல்லேலூயா. உம்மை உயர்த்துகிறோம். பரிசுத்தம் உள்ளவரே, வல்லமை உள்ள எங்கள் தேவனே, அப்படி ஆவிலே நிறைந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. நன்றி நன்றி ஆண்டவரே. ஓ மக்கு நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியான தேவனே. ஹல்லேலூயா. ஒவ்வொருவரோடும் இந்த காலவேளை இடைப்படும் துதிக்கிற இந்த காலவேளும் கூட கர்த்தாவே, உம்முடைய மகிமை, உம்முடைய பிரசன்னம் ஒவ்வொருவருக்குள்ளாக ஆண்டவரை கடந்து வரட்டும். ஒவ்வொருவரையும் நிரப்பும். அளவில்லாத பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் ஒவ்வொருவருக்குள்ளாகும். ஆண்டவரே, இந்த காலவேளை நிரப்பப்படும்படியாய் இந்த காலவேளை நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் ஆண்டவரே ஆட்கொள்வீராக. ஆவியானவர் அனல் மூட்டுவீராக. ஆவியானவர் ஒரு எழுப்புதலை ஆண்டவரே ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பற்றியரே செய்வீராக. ஆண்டவரே, எழுப்புதல் தீ ஒவ்வொருவருக்குள்ளாகும் இந்த காலவேளும் கூட கர்த்தாவே ஆண்டவரே பற்றுபடியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். அல்லேலூயா. ஒவ்வொருவரையும் ஆண்டவரே அளவில்லாத பிடிக்க தேவனே நீர் பயன்படுத்துவீராக. ஒவ்வொருவரையும் ஆண்டவரே தேவனுக்கு சாட்சிகளாய் இந்த கடைசி நாட்களில் எழுப்புவீராக. ஹல்லேலூயா. தேசத்தை அசைக்கிறவர்களாக, தேசத்திலே ஆண்டவரே ஒரு மறுமலர்ச்சியை கொண்டு வருகிறவர்களாக ஒவ்வொரு விசுவாசிகளையும் தேவன் எடுத்து பயன்படுத்துவீராக. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஓ மக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். மேலான காரியங்களை செய்கிற எங்கள் தேவனே. ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். நீ பெரியவர், இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன், தயவுள்ளவர், உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. தயவான காரியங்களை எங்கள் வாழ்க்கையில் இது மட்டுமாய் செய்து வருகிறதுக்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை நினைவு கூறுகிற எங்கள் தேவனே, உம்மை நாங்கள் போற்றுகிறோம். அல்லேலூயா. ரீபாலாமா ராபா தீராபாலாபா ராக்கண்டாராபா ரீபாலாபா ஷரராராபா ரியாந்துருபு ரியாந்தராபா ரிகண்டராபா ரியாந்தராபு சண்டா. அப்படியே தேவனை உயர்த்துவோமா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒவ்வொருவரையும் ஆவியானவர் இந்த காலைவேளை கூட அவருடைய பிரசன்னத்தினாலே நிரப்புகிறார். தேவ மகிமை ஒவ்வொருவருக்குள்ளாக இந்த காலைவேளை கடந்து வருகிறது. ஹல்லேலூயா. எல்லா வியாதியின் கட்டுகள் உடைந்து போகிறது. எல்லா தரித்திரத்தின் கட்டுகள் உடைந்து போகிறது. இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உம்முடைய அளவில்லாத ஆவியானவர் ஆண்டவரே ஆட்கொள்வீராக. நன்றி ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியான தேவனை உம்மை போற்றுகிறோம். அல்லேலூயா. இந்த காலைவேளை கூட இயேசுவே உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். மகிமை எல்லாவற்றையும் உமக்கு செலுத்துகிறோம். நீ ராஜாதி ராஜாவும் கத்தாதி கத்தருமாய் இருக்கிறீர். அல்லேலூயா. எல்லா நாவுகளும் நீர் ஆண்டவர் என்று அறிக்கை செய்யும். எல்லா முழங்கால்களும் ஆண்டவரே முழங்கால் படியிடும். இந்த காலைவேளை கூட இயேசுவே உம்மை உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம். நீ மகிமையின் ராஜா, வல்லமையுள்ளவர். ஹல்லேலூயா. அற்புதமானவர். உம்மை போற்றுகிறோம். ஹல்லேலூயா. ரீபாலாபா ஷரராராபா ரிகண்டராபா ரியாந்தராபு சண்டா. நன்றி தேவனே. பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய அளவற்ற அன்பிற்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அல்லேலூயா. நீர் பாராட்டின ஆண்டவரே கிருபை பெரிதா இருக்கிறது. நீர் பாராட்டின அன்பு பெரிதா இருக்கிறது. ஆண்டவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். அல்லேலூயா. எல்லா துதிக்கும் கனத்துக்கும் நீர் பாத்திரர். ஆண்டவரே, ஓ மகிமைப்படுத்துகிறோம். அப்பா என்று அழைக்கத்தக்கதாக எங்களுக்குள்ளாக கிறிஸ்துவின் ஆவியை வைத்திருக்கிறவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். புத்திர சுவிகாரத்தின் ஆவியை எங்களுக்கு கொடுத்தவரே, அப்பா உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. இந்த காலைவேளை உம்மை உயர்த்துகிறோம். தேவனே, ஒவ்வொரு வீடுகள் இருக்கிறவர்களையும் ஆண்டவரே அற்புதமாய் இந்த காலைவேளை சந்திப்பீராக, இடைப்படுவீராக. ஆவியானவர் இந்த காலைவேளை கூட ஒவ்வொருவரையும் ஆண்டவரை நிறைவுக்குள்ளாக நடத்துவீராக. ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. ஆவியானவர் அற்புதங்களை செய்யும்படியாய் இந்த காலைவேளை ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நன்றி தேவனே. உம்மை நாங்கள் உயர்த்தி மகிமைப்படுத்துகிறோம். மகிமை எல்லாவற்றுக்கும் நீர் ஆண்டவரே அன்றைய பாத்திரராய் இருக்கிறீர். அல்லேலூயா. நன்றி தேவனே. நீர்
நீர் பாத்திர தேவனே. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம், நன்றியோடுமை துதிக்கிறோம். அப்படியே நம்ம ஜெபம் செய்வோமா நம்முடைய தேசத்துக்காக. நன்றி ஆண்டவரே. பிதாவே, இந்த காலவெல்ல நம்முடைய தேசத்தை நாங்கள் நினைவு கூறுகிறோம். கர்த்தர் தொடர்ந்து எங்கள் தேசத்தில் பெரிதான காரியங்களை செய்வீராக. உம்முடைய திட்டங்கள் மாத்திரம், உம்முடைய சித்தங்கள் மாத்திரம் எங்கள் தேசத்தில் செய்யப்படத்தக்கதாக இந்த காலவெல்ல நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். ஆண்டவரே, இந்த தேசத்தை நீர் ஆளுகை செய்யும்படியாக நாங்கள் வேண்டுகிறோம். இந்த தேசத்துக்கு நீரே ரட்சக, நீரே ராஜா, நீரே ஆளுநராக இருக்கிறீர் ஆண்டவரே. முழு ஆளுகை உம்முடைய கரங்கள் இருக்கிறது கர்த்தாவே. ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யம் எங்கள் தேசத்திலே ஸ்தாபிக்கப்படும்படியாய் வேண்டுகிறோம். உம்முடைய ராஜ்யம் எங்கள் தேசத்திலே வரும்படியாய் இந்த காலவேளை நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம் கர்த்தாவே. தேவன் தொடர்ந்து எங்கள் தேசத்தில் உள்ள எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றுவீராக. தேசத்திலே ஆண்டவரே காணப்படுகிற எல்லா கொள்ளை நோய்களும் முற்றுமாய் எங்கள் தேசத்திலிருந்து ஆண்டவரே அகற்றப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். முற்றுமான ஒரு விடுதலை தேசத்துக்குள்ளாக வரட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, முற்றுமான சுகம் எங்கள் தேசத்துக்குள்ளாக வரட்டும். எங்கள் தேசத்திலே சேமத்தை கர்த்தர் அருளி செய்யும்படியாய் வேண்டுகிறோம். சேமம் ஆண்டவரை காணப்படும்படியாக வேண்டுகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எல்லா வியாதிக்கான அறிகுறிகளும் வியாதிக்கான ஆண்டவரே காரியங்களையும் கர்த்தர் இந்த தேசத்திலிருந்து முற்றுமாய் அகற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனே, உம்முடைய நாமத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லி இருக்கிறீர். இயேசுவின் நாமத்தில் இந்த காலையில் நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. முற்றுமாய் எங்கள் தேசத்தை கர்த்தர் விடுதலையாக்குவீராக. தெய்வீக சுகம் எங்கள் தேசத்துக்குள்ளாக வரட்டும் ஆண்டவரே. கர்த்தர் ஒவ்வொரு ஜனங்களும் மத்தியிலும் ஆண்டவரே இந்த நாட்களில் ஆண்டவரை எடைப்படும்படியாய் வேண்டுகிறோம். இயேசு ஆண்டவர் என்று அறிந்து கொள்ளத்தக்கதாக இருதயத்தை கர்த்தர் திறக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு இருதயம் தேவன் பக்கமாய் திரும்பும்படியாக வேண்டுகிறோம் ஆண்டவரே. மனுகுலத்தின் ரட்சிப்புக்காக இயேசுவே நீர் இந்த உலகத்துக்கு வந்தவராக இருக்கிறீர். ஒவ்வொரு ஜனங்களும் நீரே ரட்சகர் என்று அறிந்து கொள்ள வேண்டும். ஆவிக்குரிய கண்களை கர்த்தர் திறப்பீராக. உம்முடைய சுவிசேஷத்தின் ஒளி எங்கள் தேசத்திலே பிரகாசிக்கும்படியாய் வேண்டுகிறோம் ஆண்டவரே. தேசம் முழுவதுமாய் தேவனே உம்முடைய சுவிசேஷம் பரவத்தக்கதாக இந்த காலவேளை நாங்கள் ஜெபிக்கிறோம். சுவிசேஷத்தை கொண்டு போகிற ஒவ்வொரு தேவதாசர்களை, தேவ பிள்ளைகளை கர்த்தர் அற்புதமாய் இந்த கடைசி நாட்களை பயன்படுத்தும்படியாய் வேண்டுகிறோம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. தேவனே, எல்லா தடைகளையும் எல்லா தடை சுவர்களையும் இயேசுவின் நாமத்தில் உடைத்தெறிகிறோம். உம்முடைய சுவிசேஷத்துக்கு தடையாய் இருக்கிற எல்லா காரியங்களும் தேசத்தை விட்டு அகற்றப்படும்படியாய் வேண்டுகிறோம் ஆண்டவரே. மனிதனுடைய திட்டங்கள் அல்ல, தேவ திட்டங்கள் எங்கள் தேசத்தில் ஆண்டவரே நியமிக்கப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் தொடர்ந்து இந்த தேசத்தில் ஆண்டவரே ஒரு பெரிய காரியத்தை செய்வீராக. கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலுமாய் ஒரு ஆண்டவரே பெரிதான ஒரு அறுவடையை கர்த்தர் தரும்படியாக வேண்டுகிறோம். ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட வேண்டாம், ஆத்துமாக்கள் மனம் திரும்ப வேண்டாம், ஆத்துமாக்கள் தேவனுடைய ராஜ்யத்திலே சேர்க்கப்படும்படியாக இந்த காலவேளை நாங்கள் வேண்டுகிறோம் ஆண்டவரே. தேசத்தை சந்தியும் ஆண்டவரே. எங்கள் தேசத்தை கர்த்தர் ஆண்டவரே நினைவு கூறும்படியாய் வேண்டுகிறோம் கர்த்தாவே. இந்த காலவேளையிலே கர்த்தர் இந்த தேசத்தை ஆண்டவரே ஒரு எழுப்புதலை ஆண்டவரே காண செய்வீராக தேவனே. நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. தொடர்ந்து தேசத்தில் உள்ள எல்லா இன ஜனங்களுக்காய் ஜெபிக்கிறோம். எல்லா இன ஜனங்களுக்கும் நீர் ஆண்டவரே இரட்சகராக இருக்கிறீர். ஒவ்வொரு ஜாதி ஜனங்களும் இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும் ஆண்டவரே. கர்த்தாவே, தேசத்தில் இருக்கிறதான தலைவர்களுக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த அரசாங்கத்துக்காய் வேண்டுதல் செய்கிறோம். கர்த்தர் தொடர்ந்து எங்கள் அரசாங்கத்தில் புதிய காரியங்களை செய்வீராக. தேவ திட்டங்கள் மாத்திரம் எங்கள் தேசத்தில் செயல்படத்தக்கதாக ஆண்டவரே. மனிதனுடைய திட்டம் அல்ல, பிசாசுடைய திட்டம் அல்ல, பிசாசுடைய தந்திரமான காரியங்கள் அல்ல, மனிதனுடைய தந்திரமான காரியங்கள் அல்ல, தேவ காரியங்கள் எங்களுடைய அரசாங்கத்தில் நடக்கும்படியாய் வேண்டுகிறோம். பாகுபாடு இல்லாமல் எல்லா ஆண்டவரே ஜனங்களையும் சம உரிமையோடு நடத்தத்தக்கதான காரியங்கள் எங்கள் தேசத்தில் நடக்கும்படியாய் வேண்டுகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, தொடர்ந்து கர்த்தர் இந்த காரியத்தில் தலையிட்டு ஆண்டவரே மாற்றத்தை உண்டாக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவன் நியமித்த காரியங்கள் மாத்திரம் எங்கள் தேசத்தில் நடக்க வேண்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, தேசத்தில் உள்ள பிரதமருக்காய் ஜெபிக்கிறோம். ஞானத்தை தருவீராக ஆண்டவரே. எல்லா மனிதன் செய்கிற எல்லா திட்டங்களுக்கும் ஆண்டவரே வளைந்து கொடுக்காதபடிக்கு தேவ திட்டத்தில் நிற்கத்தக்கதாக, தேவ ஆலோசனை நிற்கத்தக்கதாக ஞானத்தை தரும்படியாய் வேண்டுகிறோம். எல்லா கேபினட் மினிஸ்டர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், மந்திரிகளுக்காக ஜெபிக்கிறோம், அரசாங்கத்தில் அதிகாரிகளுக்காக ஜெபிக்கிறோம். தேவ பயம் அவருடைய இருதயத்துக்குள்ளாக வரட்டும் ஆண்டவரே. தேவனை குறித்ததான அச்சம் வரட்டும் ஆண்டவரே. நன்றி தேவனே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தொடர்ந்து இவர்களை சந்திக்கும்படியாய் வேண்டுகிறோம். அரசாங்கத்தை சீரமைக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா சீர்குலைவுகளையும் கர்த்தர் எடுத்து போடுவீராக ஆண்டவரே. மக்கள் நன்றி. தொடர்ந்து எங்கள் தேசத்தை வழிநடத்தும் ஆண்டவரே. மற்ற எல்லா தேசத்துக்காய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு தேசங்களையும் ஆண்டவரே விடுதலை தரும்படியாக வேண்டுகிறோம். பல தேசங்களில் ஆண்டவரே யுத்தங்களாக இருக்கிறது. யுத்தங்களை அமர்த்துகிற தேவன் நீராக இருக்கிறீர். யுத்தங்களை ஓய பண்ணும்படியாய் வேண்டுகிறோம் தேவனை. பூமி முழுவதுமாக தேவனுடைய மகிமை வழங்கும்படி செய்வீராக ஆண்டவரே. நன்றி தேவனே. ஆண்டவரே, ஒவ்வொரு தேசத்துக்குள்ளேயும் இந்த நாட்களில் காணப்படுகிற இந்த வியாதி
வியாதிகள் அன்றைய மற்றும் வரக்கூடிய வியாதிகள், வந்து கொண்டிருக்கிற வியாதிகள், இதில் எல்லாவற்றிலிருந்தும் ஜனங்களை தப்புவிக்கப்படும்படியாக நாங்கள் வேண்டுகிறோம். விடுதலையை தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, அற்புதம் செய்வீராக தேவனே. தொடர்ந்து தேவனுடைய கரம் ஒவ்வொரு தேசத்துக்குள்ளாக வரட்டும். ஆண்டவரே, ஜனங்கள் எல்லாம் மனம் திரும்ப வேண்டும். இந்த கடைசி நாட்களில் கர்த்தாவே எல்லா தேசத்துக்குள்ளாகவும் ஒரு எழுப்புதல் வரும்படியாய் நாங்கள் வேண்டுகிறோம். அசைவு வரும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இஸ்ரேல் தேசத்துக்காக கூட நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். தேசத்தை ஆசீர்வதிப்பீராக. தேசத்தை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். தேவன் ஒவ்வொரு யூத ஜனங்களையும் தொடும். அன்றே மனம் திரும்ப வேண்டாம். இயேசு மேசியா என்று ஏற்றுக்கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவே வழி, சத்தியம், ஜீவன் என்று அறிந்து கொள்ளும்படியாக வேண்டுகிறோம். ஆண்டவரே, மன கடினமாய் இருக்கிற அன்றே முரட்டாட்டமான யூதர்கள் அன்றே தேவன் பக்கமாய் திரும்பத்தக்கதான காரியங்களை நாட்களை அந்த தேசத்தில் செய்யும்படியாய் வேண்டுகிறோம். தேசத்தை முழுவதுமாக பாதுகாத்துக் கொள்ளுங்க. அன்றே இந்த தேசத்துக்கு விரோதமாக செயல்படுகிற எல்லா சத்துருவின் கிரியைகளும் தீவிரவாதங்களும் வாய்க்காமல் போகும்படியாக நாங்கள் வேண்டுகிறோம். ஆண்டவரே, அன்றே உம்முடைய கண்கள் இந்த தேசத்தின் மேல் இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய சமாதானத்தினாலே கர்த்தர் நிரப்புவீராக. தேசத்தை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ஷலோம் சர்ச், யாவரும் நலமாயிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். தொடர்ந்து உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். எனக்காகவும் சபைக்காகவும் கூட தொடர்ந்து ஜெபிங்கள். ஜெப மக்களை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொருவருக்காக தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் ஜெபிங்கள். தனிப்பட்ட உறவிலே ஆண்டவரோடு இணைந்திருங்க. இது கடைசி நாட்களாக இருக்கிறது. ஆகவே இது ஒரு ஒளிந்திருக்கக்கூடிய அனுபவம். ஒவ்வொரு தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் எழுப்புதல் உண்டாக்கக்கூடிய காரியங்களை கர்த்தர் செய்து கொண்டு வருகிறார். ஆகவே தேவனுக்குள்ளாக பலப்படுங்க. தேவனுக்குள்ளாக அதிகமான நேரத்தை செலவு செய்யுங்க. தேவனுக்குள்ளாக ஆண்டவருடைய வார்த்தையிலும் கட்டப்படுங்க. தேவனுடைய காரியங்களை ஈடுபடுவதற்கு முயற்சிங்க. தேவனுடைய ஐக்கியத்தில் உறவிலே எப்பொழுதும் நீங்கள் தரித்திருக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். எப்பொழுதும் ஜெப வாழ்க்கையை விட்டு விடாதீங்க. தொடர்ந்து ஜெபத்தில் தரித்திருக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். விசுவாசிகள் ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தருக்காக ஜெபிங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து நம்முடைய சபைக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஓகே, கூடிய விரைவிலே நம்ம மறுபடியும் கட்டடங்களில் நம்ம சந்திப்போம். சபை என்று சொல்லும் பொழுது நீங்களும் நானும் தான், கட்டடம் கிடையாது. ஆகவே சபையை மக்களாகி நாம் இந்த ஐக்கியத்திலே உறவிலே எப்பொழுதும் ஒன்றுபட்டு இருப்போம். ஒவ்வொரு வாரத்திலையும் நடக்கிறதான இந்த ஆராதனைகளில் ஆன்லைன் மூலமாக நீங்கள் கலந்து கொள்ளும்படியாக உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். அதை மிஸ் பண்ணிடாதீங்க. நமக்கு ஒவ்வொரு வாரத்திலையும் ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 மணிக்கு நமக்கு யூடியூப் சேனல்லையும் அதே வேளை கூட ஃபேஸ்புக்லேயும் நம்முடைய ஆராதனைகளையும் நீங்கள் பார்க்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். தவற விடாதீங்க. இதே வார்த்தைகளே கட்டப்படுங்க. தொடர்ந்து விசுவாசிகளை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். ஜெபிங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த காலை வேளையும் கூட என்னோடு சேர்ந்து தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம், எடுத்துக்கொள்வோம். ரோமர்கள் நிருபம் 12ஆம் அதிகாரத்தை 9 முதல் வாசிக்க கேட்போம். 12 வரைக்கும். உங்கள் அன்பு மாயமற்றதாய் இருப்பதாக, தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள். சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள். கன பண்ணுகிறதிலே ஒருவருக்கு ஒருவர் முந்திக் கொள்ளுங்கள். அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள். ஆவியிலே அடலாயிருங்கள். கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள். ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். கண்களை மூடி ஜெபிப்போம். பரலோக தேவனே, இந்த காலவேளை நம்முடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு தேவ பிள்ளைகளோடு இடைப்படுவீராக, பேசுவீராக. ஆண்டவரே, நம்முடைய வார்த்தை வல்லமையுள்ளது. நம்முடைய வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை போல இருக்கிறது. தேவ வார்த்தைகள் எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே நிலைத்திருக்கத்தக்கதாக இந்த வார்த்தைகளை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். வார்த்தைகளை ஆசீர்வதியும். ஆவியானவர் பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். வாசிப்போம். மறுபடியும் 9 முதல் வாசிங்க. உங்கள் அன்பு இங்கே இந்த முக்கியமான ஒரு அதிகாரம், இந்த ரோமர்கள் நிருபம் 12ஆம் அதிகாரத்தில் 1 முதல் நீங்கள் வீட்டில் தியானிங்கள். இதில் குறிப்பாக நம்ம பார்க்கக்கூடிய காரியம் 9 முதல் நம்ம பார்க்க போகிறோம். 9லேருந்து 12 வரைக்கும் உள்ள வசனங்களை இன்றைக்கி விசுவாசிகள் நாம் நம்முடைய வாழ்க்கையில் கொண்டிருக்கக்கூடிய முக்கியமான தலையாய காரியமாக இருக்கிறது. இந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே அபியாசப்படுத்தக்கூடியவர்களாகவும் அதை செய்யக்கூடியவர்களாகவும் மறந்துவிடவே கூடாது. ஆகவே வேதம் சொல்லுகிற வண்ணமாக பவுல் அப்போஸ்தலன் ரோமருக்கு எழுதின நிருபத்திலே ரோமருக்கு எழுதின இந்த சபைக்கு சொல்லும் பொழுது முக்கியமாக இந்த அதிகாரத்திலே தனிப்பட்ட வாழ்க்கையில் நம்ம எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி சில குறிப்புகளை அவர் சொல்லக்கூடியவராக இருக்கிறார். வாசிப்போம்.
1 வாசிங்க, அதில் 9 வாசிங்க. உங்கள் உங்கள் அன்பு அன்பு மாயமற்றதாய் இருப்பதாக. மாய்மாலமான அன்பாக நம்ம இருக்கக்கூடாது. வார்த்தை வடிவிலே இருக்கிற அன்பாக இருக்கக்கூடியது, செய்கையிலே இருக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். பாருங்க, எப்பொழுதுமே நம்முடைய செய்கைகள் தேவனுக்கு முன்பாக உத்தமமாக, தேவனுக்கு பிரியமானதாக இருக்க வேண்டும். அதில் ஆண்டவர் பிரியப்படக்கூடிய தேவனாக இருக்கிறார். தேவன் அன்பான தேவன். நம்முடைய வாழ்க்கையிலும் அந்த அன்பை ஊற்றி இருக்கக்கூடியவராக இருக்கிறார். தேவ அன்பு நம்முடைய இருதயங்களே பரிசுத்த ஆவியினமாக ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆகவே உங்களுடைய அன்பு மாயமற்றதாக இருப்பதாக. ஒரு போலியான வேஷம் தரித்த மாய்மாலமான அன்பாக இருக்கக்கூடாது. உண்மையான தேவ அன்பு உடையவர்களாக இருக்க வேண்டாம். நீங்கள் 1 கொரிந்தியர் 13வது அதிகாரத்தில் 1 முதல் நீங்கள் வாசிக்கும் பொழுது அந்த முழு அதிகாரத்திலையும் நீங்கள் பார்க்கும் பொழுது அன்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, கடைசி நாட்களிலே இந்த அன்பு தணிந்து போகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் இந்த அன்பை நம்ம கொண்டிருக்கக்கூடியவர்களாக இருக்கணும். தேவனை உடையவன் இந்த அன்பு உடையவனாக இருப்பான். தேவன் இல்லாதவன் இந்த அன்பு இருக்காது. நமக்குள்ளே தேவன் இருப்பார் என்று சொன்னாக்கா தெய்வீக அன்பு நம்முடைய இருதயங்களை ஆளக்கூடியதாக இருக்கும். தேவ அன்பு நம்முடைய இருதயத்தில் நினைத்திருக்கக்கூடியதாக இருக்க வேண்டாம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த யோவான் புத்தகத்திலே 13வது அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது வாசிப்போம் அந்த வசனத்தை. 13 ரோமருக்கு எழுதின யோவான் 13வது அதிகாரத்தில் 34, 35 வசனங்களை வாசிங்க. நீங்கள் ஒருவரில் ஒருவர், இங்க வேதம் சொல்லுகிறது தனக்குள்ளாக அன்பாயிரு அப்படின்னு சொல்லல. ஆண்டு இங்க வேதத்தில் இங்க பார்க்கும்பொழுது பல இடங்களில் சொல்லியிருக்காங்க, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவ்வண்ணமாகத்தான் இங்க இயேசு தனக்குள்ள உள்ள அன்பை மற்றவர்களுக்கு காட்டக்கூடியவராக இருந்தார். அந்த அன்பை வெளிப்படுத்தக்கூடியவராக இருந்தார். அன்பை தனக்குள்ளாகவே அவர் வைத்துக்க கிடையாது. அந்த அன்பை அவர் வெளிப்படுத்தி காட்டக்கூடிய தேவனாக இருந்தார். வேதம் சொல்லுகிறது நீங்கள் ஒருவரில் ஒருவர், வேதம் சொல்லுகிறது அன்பாயிருங்க என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வம்பு பண்ணக்கூடாது இல்லையா? பலர் இன்னைக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் வம்பு பண்ணக்கூடியவர்களாக இருக்கிறாங்க, சண்டை போடக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. வேதம் சொல்லுகிறது நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். பாருங்க, அன்பு தேவனால் உண்டானதாக இருக்கிறது. போன வாரத்தில் கூட உங்களுக்கு நான் சொன்னேன், தேவன் அன்பாகவே இருக்கிறார். பிதாவிலே குமாரன் அன்பாக இருக்கக்கூடியவராக இருக்கிறார். அதே மாதிரி குமாரனும் பிதாவிலே அன்பாக இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார். அவர்களுடைய அன்பை மனுகுலத்திற்கு வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருந்தாங்க. இன்றைக்கு பரிசுத்த ஆவியின் மூலமாக தேவ அன்பு நம்முடைய இருதயங்களை ஊற்றப்பட்டிருக்கிறது என்று ரோமர்கள் நிருபத்திலே நீங்க வாசிக்கலாம். ரோமர் 5வது அதிகாரத்தில் நீங்க பார்க்கும்போது அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. இங்க இயேசு கிறிஸ்து போதனையில நீங்க கவனிக்கும் பொழுது இவ்வண்ணமாக போதிக்கக்கூடியவராக இருக்கிறார். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களிடத்தில் அன்பா இருந்தது போல நீங்களும் ஒருவர் அன்பாயிருங்க. வாசிப்போம். என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன், நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாயிருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்றார். பாருங்க, வேதம் சொல்லுகிறது, அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய சீஷர்களுடைய தன்மை, சீஷர்களாக இருக்க வேண்டும் என்றால் இந்த அன்பு நமக்கு தேவையாக இருக்கும். பாருங்க, இந்த அன்பு இருக்கும் என்று சொன்னாக்கா நாம தான் அவருடைய சீஷர்களாக இருக்கிறோம் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லக்கூடியவராக இருக்கிறார். ஆகவே அன்பு எப்பொழுதுமே மற்றவர்களுக்கு நன்மை செய்யக்கூடியதாக இருக்கும். அன்பு தனக்கானவைகள் அல்ல, பிறனுக்கானவைகளை நோக்கக்கூடியதாக இருக்கும். 1 கொரிந்தியர் 13வது அதிகாரத்தை நீங்க பார்க்கும் பொழுது இந்த அதிகாரம் முழுவதும் அன்பை குறித்து விளக்கக்கூடிய ஒரு அதிகாரமாக இருக்கிறது. கொஞ்சம் வாசிப்போமா அந்த வசனத்தை? வாசிங்க. 13வது அதிகாரத்தில் 1 முதல் வாசிப்போம். 1 கொரிந்தியர் 13 வசனம். ஓகே. நான் மனுஷர் பாசைகளையும் தூதர் பாசைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலத்தை போலவும் ஓசையிடுகிற கைத்தாளத்தை போலவும் இருப்பேன், பயனற்றதாக இருக்கும்னு சொல்றாரு இல்லையா? அன்பு நமக்குள்ள இல்லைன்னு சொன்னாக்க ஒரு பயனற்ற வாழ்க்கை நம்ம வாழக்கூடியவர்களாக இருப்போம். அதனால தான் ரோமர்கள் நிருபத்தில் பவுல் சொல்லும் பொழுது இங்க பார்க்கிறோம், நீங்கள் ஒருவர் அன்பா இருங்கன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. உங்கள் அன்பு மாயமற்றதா இருப்பதாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, மாயமற்ற அன்பு என்று சொல்லும் பொழுது ஒரு இடத்துல நேசமா இருக்கிறது போல இருக்கிறது, மற்றவர்கள் இல்ல. பாருங்க, எல்லாரையும் நேசிக்கணும்னு தான் வேதம் சொல்லுகிறது. பாவிகளையும் இயேசு கிறிஸ்து நேசிக்கக்கூடியவராக இருந்தார். ஆகவே நமக்கு நன்மை செய்வர்களுக்கு மாத்திரமல்ல, தீமை செய்வர்களுக்கும் நாம நம்முடைய அன்பை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டாம். வேதம் சொல்லுகிற வண்ணமாக உங்களுடைய அன்பு இல்லாட்டின்னு சொன்னாங்க சத்தம் எடுக்கிற வெண்கலம் போலவும் ஓசை எடுக்கிற கைத்தாளம் போலவும் இருப்போம் என்று வேதம் சொல்லுகிறது. வாசிப்போம்.
நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாயிருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மயல்களை பெயர்க்கத்தக்க சகல விசுவாசம் உள்ளவனாய் இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் பெரிய பெரிய சாதனைகளை செய்யக்கூடியவனாக வரங்கள் உடையவனாக இருந்தாலும் நமக்குள்ள அன்பு இல்லைன்னு சொன்னாக்கா நம் ஒன்றும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. வாசிப்போம். எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டரிக்கப்படுவதற்கு ஒப்பு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சில வேளை சில காரியங்களை வைராக்கியமா இருப்பாங்க, ஆனா அந்த இடத்துல அன்பு இருக்காது. பாருங்க, இந்த வைராக்கியம் நிறைந்தவர்களாக பலர் பல கொள்கைகளை வைத்துக் கொண்டு தவறானதை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. ஆனா அவங்களிடத்தில் இந்த அன்பை பார்க்க முடியாது. பாருங்க, இந்த தீவிரவாத காரியங்களை இங்க பார்க்கும் பொழுது ஒரு கொள்கைக்காக கொலைபாதகர்களாக இருக்கக்கூடியவர்களாக இருக்காங்க, மனித கொலைபாதகர்களாக இருக்கிறாங்க. அங்க அன்பு கிடையாது. பாருங்க, வேதம் என்ன சொல்லுகிறது? மனுகுலத்தை நேசிக்க வேண்டும் என்று தேவனுடைய அன்பை வெளிப்படுத்துவதற்கு தன்னுடைய குமாரனை அவர் கொடுக்கக்கூடியவராக இருந்தார். அங்கே அன்பை ஆண்டவர் வெளிப்படுத்தக்கூடியவராக இருந்தார். இன்றைக்கு நம்ம பார்க்கும் பொழுது உலக நாடுகளில் பல இடங்களில் நீங்க பார்க்கும் பொழுது தீவிரவாதங்கள் அவங்களுடைய கொள்கைக்காக அவங்க என்ன செய்கிறாங்க? மனிதர்களை கொலை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அந்த இடத்துல அன்பை பார்க்க முடியாது. கொலை செய்வது அன்புக்குரிய ஒரு காரியம் கிடையாது. பாருங்க, தன்னுடைய சகோதரனுக்காக தன்னுடைய ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் பெரிதான அன்பு வேற இல்லைன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா இன்றைக்கு நீங்க பார்க்கும் பொழுது தீவிரவாதங்கள்ல ஒரு கொள்கைக்காக, அடுத்தது அவங்களுடைய காரியங்களை நிறைவேற்றுவதற்காக அதிலே வைராக்கியம் உள்ளவர்களாக இருக்கிறாங்க. இப்படிதான் இன்றைக்கு உலக நாடுகளில் நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆனா கிறிஸ்துவினுடைய அன்போ நமக்கு மற்றவருடைய பிறனுடைய வாழ்க்கைக்கு நன்மைகளை கொண்டு வரக்கூடிய ஒரு அன்பாக இருக்கிறது. ஆகவே இப்படிப்பட்ட அன்பு தான் நமக்கு தேவையாக இருக்கிறது. இந்த அன்பை குறித்து தான் வேதம் நமக்கு சொல்லக்கூடியதாக இருக்கிறது. வாசிப்போம் அடுத்தது. எனக்கு பிரயோஜனம் ஒன்றும் இல்லை. பல காரியத்தை தீவிரமாக நம்ம செய்து கொண்டிருக்கலாம், வைராக்கியமாக செய்யலாம். ஆனா அன்பு இல்லைன்னு சொன்னாக்கா அங்க பிரயோஜனம் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. வாசிப்போம். அன்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நீதிய சாந்தமும், பாருங்க, சாந்தம்னு சொல்லப்பட கிடையாது, நீடிய சாந்தம், நீடிய பொறுமை, இப்படிதான் சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, அன்பு நீடிய சாந்தம் உள்ளது. பாருங்க, மனுகுலத்தினுடைய பாவத்தை பார்க்க வேண்டும் என்றால் மனுகுலம் ஒன்றுமே ஆண்டிடத்திலே சேர முடியாத ஒரு நிலையில இருக்கக்கூடியதாக இருந்துச்சு. ஆனா தேவனோ நம்மேல் இரக்கம் பாராட்டி அவருடைய கிருபைகளை கொடுத்து நம்மை நேசித்தபடினால மனுகுலத்தை இந்த தீமையிலிருந்து மீட்பதற்கு தன்னுடைய ஒரே பேரான குமாரன் என்றும் பாராமல் இயேசு கிறிஸ்துவை மனுகுலத்திற்காக அவர் கொடுக்கக்கூடியவராக இருந்தார். அங்க ஆண்டவர் அன்பை வெளிப்படுத்தக்கூடியவராக இருந்தார், நன்மை செய்யக்கூடியவராக இருந்தார். மனிதனுடைய வாழ்க்கையில நன்மை உண்டாகும்படியாக தன்னுடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக பலியாக ஒப்பு கொடுக்கக்கூடியவராக இருந்தார். வேதம் சொல்லுகிற வண்ணமாக மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்க. அன்பு நீடிய சாந்தம். மனுகுலத்தினுடைய பாவத்தை ஆண்டவர் பொறுக்கக்கூடாத ஒரு தன்மை உள்ளவர். அப்படி இருந்த போதிலும் ஆண்டவர் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்த மனுகுலம் மீட்பதற்காக அவர் செய்ய வேண்டிய நீதியை காண்பிக்கக்கூடியவராக இருந்தார். வாசிப்போம் அந்த வசனத்தை. தயவு செய்து ரோமருக்கு எழுதின, இதை அப்படியே பிடித்துக் கொள்ளுங்க. ரோமருக்கு எழுதின இருப்போம் 3வது அதிகாரத்தில் 23 இருந்து வாசிப்போம். அவருடைய நீதியை விளங்கும்படியாக ஆண்டு என்ன செஞ்சிருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. வாசிங்க. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி தேவ சமூகத்தில் நிற்கக்கூடிய தகுதியை இழந்தவர்களாக நம்ம இருக்கக்கூடியவர்களாக இருந்தான். மனுகுலத்தை ஆண்டவர் நேசிக்க முடியாத நிலையில் அல்ல, மனிதன் நேசித்ததுனால தான் மனுகுலத்தின் அக்கிரமத்தை ஆண்டவர் மன்னிப்பதற்காக அவருடைய சொந்த குமாரனை கொடுத்து ரத்தம் சிந்தும்படியாக அந்த பூமிக்கு அனுப்பக்கூடியவராக இருந்தார். மனுகுலம் மீட்பதற்காக, மனுகுலம் மீட்புக்காக தன்னுடைய ஒரே பேரான குமாரனை கொடுக்கக்கூடியவராக இருந்தார். வேதம் சொல்லுகிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருள் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே அவருடைய குமாரன் மூலமாக பிதாவாகிய தேவன் அவருடைய அன்பை வெளிப்படுத்தக்கூடியவராக இருந்தார். வாசிப்போம். எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவுடைய மீட்பை கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். தேவன் பொறுமையாயிருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து நம்முடைய நீதியை காண்பிக்கும்படியாகவும் தாம் நீதி உள்ளவரும்
இயேசுவினிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவனை நீதிமான் ஆகும்படிக்கு இக்காலத்திலே தமது நீதியை காண்பிக்கும்படியாகவும் கிறிஸ்து இயேசுனுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினால் பலிக்கும் கிருபாதார பலியாக அவருடைய குமாரனை ஏற்படுத்தினார். மனிதனை ரட்சிப்பதற்காக அவரை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கக்கூடியவராக இருந்தார். மனுகுலம் மீட்பதற்காக இயேசு கிறிஸ்துவை அவர் கொடுக்கக்கூடிய தேவனாக இருந்தார். காரணம் ஏன்? அன்பு. தேவன் பொறுமையுள்ளவராக இருந்தார். மனுகுலத்தின் பாவத்தை மன்னிக்கக்கூடிய ஆண்டவராக இருந்தார். என்றைக்கும் மரித்திருக்கக்கூடிய மனுகுலம் அதை மீட்பதற்காக தேவனுடைய குமாரனாக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரக்கூடியவராக இருந்தார். அவருடைய அன்பை ஆண்டவர் காட்டக்கூடியவராக இருந்தார். ஆகவே ரோமர்கள் நிருபத்தில் நீங்கள் பாருங்க, அன்பு நீடிய சாந்தமும் தயமும் உள்ளது. தயவுக்கு பாராட்டக்கூடிய அன்பு. வாசிப்போம். அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னைத்தான் புகழாது, இருமாப்பாயிராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கிணையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும், விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகிக்கும். பாருங்க, அன்பு இதெல்லாம் செய்யக்கூடியதாக இருக்கும். அந்த முழு அதிகாரம் முழுவதுமாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே வேதம் சொல்லுகிற வண்ணமாக ரோமருக்கு எழுதின நிருபம் மறுபடியும் நம்ம பார்க்கும் பொழுது, உங்கள் அன்பு மாயமற்றதாக இருப்பதாக, தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொள்ளுங்க. தீமை இந்த உலகம் முழுவதுமாக ஏராளமாய் நிறைந்திருக்கிறது. தீயவர்கள் இன்றைக்கு பெருகி கொண்டிருக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. ஆனால் நீங்களும் நானும் தேவ பிள்ளைகள், பூமிக்கு உப்பாகவும் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம். ஆகவே தீமை செய்வதை நம்ம நிறுத்திவிட வேண்டாம், நன்மை செய்வதை படிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த ஏசியா புத்தகத்தில் நீங்கள் பார்க்கலாம். ஆகவே நன்மை செய்வதற்காக நாம் கிறிஸ்து இயேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. எபேசியர் புத்தகத்திலே 2வது அதிகாரத்திலே 10வது வசனத்தை வாசிங்க. நற்கிரியைகளை செய்கிறதுக்கு நாம் கிறிஸ்து இயேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாக இருக்கிறோம். அவைகளை நாம் நடக்கும்படி அவர்கள் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே நன்மை செய்வதிலே சோர்ந்து போகக்கூடாது. எப்பொழுது மற்றவர்களுக்கு நன்மை செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். நன்மைகள் தேவனால் உண்டாயிருக்கக்கூடியதாக இருக்கிறது. சகல நன்மைக்கும் காரணராக இருக்கிறவர் தேவன். இன்றைக்கு நம் மூலமாக அவருடைய நன்மைகளை ஆண்டவர் மற்றவர்களுக்கு செய்வதற்கு ஆண்டவர் நம்ம என்ன செய்கிறார்? ஏவக்கூடிய தேவனாக இருக்கிறார். ஆகவே நன்மை செலுத்துவதை நிறுத்திவிடக்கூடாது. தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில கூடுமான அளவுக்கு நன்மைகளை நம்ம செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். வாசிப்போம். சகோதர சிநேகத்திலே ஒருவருக்கொருவர் பட்சமாயிருங்கள், கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள். சகோதர சிநேகம் பாருங்க. இந்த பிலிப்பியர் 2 பேதுருவின் புத்தகத்தில் நீங்கள் பார்க்கும்பொழுது 5 முதல் நீங்கள் வாசிக்கலாம். அங்கே சொல்லப்பட்டிருக்கிற காரியம் சகோதர சிநேகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே சகோதர சிநேகத்திலே ஒருவருக்கொருவர் எப்படி இருக்கணுமா? பட்சமாக இருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சகோதர சிநேகத்துக்குள்ளே நம்ம பாதுகாத்து கொள்ள வேண்டாம். நாம் ஒவ்வொருவரும் நன்றாக கவனித்துக் கொள்ள வேண்டும். சகோதரர்களாக இருக்கிறோம், சகோதரிகளாக இருக்கிறோம். சபை மக்களாகி நம்ம மற்றவர்களை சகோதர சகோதரிகளாக நம்ம கருதக்கூடியவர்களாக இருக்க வேண்டாம். சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்க, அதை விட்டுவிடக்கூடாது. அடுத்தது வாசிப்போம். முக்கியமான காரியம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்க. அப்படின்னா சோம்பலா இருந்து விடக்கூடாது, அசதியா இருந்து விடக்கூடாது. பாருங்க, சில வேளையில நான் எத்தனையோ காரியங்களை செய்து நான் அசந்து போயிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. எவ்வளோ நன்மை செஞ்ச அசதியா போச்சு என்று சொல்லுவாங்க. பாருங்க, இங்க அசதியா இருந்து விடக்கூடாது. தேவன் நம்முடைய வாழ்க்கையில அதாவது செயல்படக்கூடிய ஆவியானவரை நமக்குள்ளே கொடுத்திருக்கிறார். இந்த ஆவியானவர் அமைதியாக இருந்து விட கிடையாது. ஆவியானவர் வைராக்கிய வாஞ்சையுள்ளவராயிருந்து நமக்குள்ளே அவர் கிரியை செய்து கொண்டிருக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். ஆகவே வேதம் சொல்லுகிறது, அருமையான தேவ பிள்ளைகளே, அசதி என்று சொல்லும் பொழுது நன்றாக இது சோம்பலை குறிக்கக்கூடியதான ஒரு காரியம். சோம்பலா இருந்து விடக்கூடாது. ஒவ்வொருவரும் நம்ம தேவனுக்காக சுறுசுறுப்பா தீவிரமாக செயல்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டாம். இது தூங்கி கொண்டிருக்கக்கூடிய காலம் அல்ல, தேவனுக்காக செயல்படக்கூடிய காரியமாக இருக்கிறது, காலமாக இருக்கிறது. ஆகவே
பொல்லாங்கான காலம் வரக்கூடியதாக இருக்கிறது. நம்ம அசதியாக இருந்து விடக்கூடாது. வேதம் சொல்லுகிறது, யோவானுக்கு எழுதின நிருபத்தில் 9வது அதிகாரத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னாக்கா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் தீவிரமாய் அவருடைய காரியங்களை இந்த பூமியிலே அவர் செய்யக்கூடியவராக இருந்தார். வாசிப்போம், யோவான் 9ஆம் அதிகாரத்திலே 9வது அதிகாரம் வாசிப்போம். 4வது வசனம் வாசிங்க. பகற்காலம் இருக்கும் மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும். ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது, தீய நாட்கள் வருகிறது என்று ஆண்டவர் சொல்றாரு. ஒருவரும் கிரியை செய்யக்கூடிய முடியாத ஒரு காலம் வரப்போகிறது. ஆகவே இந்த காலத்திலே நம்ம அமைதியாக அசதியாக இருந்து விடவே கூடாது. பாருங்க, இந்த ரூத் புத்தகத்திலே எஸ்தர் புத்தகத்தில் நீங்க பார்க்கும் பொழுது அங்கே முர்தக்காய் என்கிற மனுஷனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த முக்கியமாக 2 நபர்களை குறித்து இந்த வேத பகுதியில் நீங்க கவனிக்கலாம். இந்த முர்தக்காய் அவனுடைய ஜனங்களை மீட்பதற்காக அவன் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடியவனாக இருந்தான். பாருங்க, ஆமான் என்கிறவன் முழு யூதர்களையும் தேசத்தில் இல்லாதபடிக்கு, இல்லையா, தேசத்தில் இந்த இனமே இல்லாதபடிக்கு அழித்து விட வேண்டும், பூமியில இந்த ஜனங்கள் இருக்கக்கூடாது என்கிற ஒரு முடிவோடு அவன் தீவிரமாய் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடியவனாக இருந்தான். ஆனால் வேதம் சொல்லுகிறது, இந்த மொர்தெக்காய் எஸ்தரிடத்தில் போய் சொல்லுகிறான், நீ இந்த காலத்திலே அமைதியா இருந்தால் யூதர்களுக்கு வேறு இடத்திலிருந்து ரட்சிப்பு வரும் என்று சொல்லி அங்கே எச்சரிக்கக்கூடியவனாக இருந்தான். இதற்காகத்தான் உன்னை ஆண்டவர் இந்த அரண்மனையில கொண்டு வந்திருக்கிறாரு, ராஜஸ்திரியாக உன்னை வைத்திருக்கிறார் என்று சொல்லி அவனுக்கு நினைப்பூட்டக்கூடியவனாக இருக்கிறதை நீங்க கவனிக்கலாம். மொர்தெக்காய் எஸ்தரிடத்தில் இப்படிப்பட்ட காரியத்தை சொல்லும் பொழுது நீ அமைதியாக இருந்து விடக்கூடாது, யூதர்களுக்கு வேறு இடத்துல இருந்து ஆண்டவர் ரட்சிப்பை கட்டளையிடுவார். உனக்கு கொடுக்கப்பட்ட இந்த காரியத்தில் நீ அமைதியா இருந்தா நீயும் உன்னுடைய தகப்பன் வீட்டாரும் தண்டிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி இங்கே அவன் சொல்லக்கூடியவனாக இருக்கிறான். ஆகவே தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவருக்காக தீவிரமாக செயல்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டாம். இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்து ஏறக்குறைய 3 வருஷம் தான் அவர் ஊழியம் செய்தார். அந்த 3 வருடத்திலே தீவிரமாய் அவருடைய காரியங்களை அவர் செய்து கொண்டிருக்கக்கூடியவராக இருந்தார். மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்க, யோவான் புத்தகத்தில் 9 உள்ள வசனத்தை 4வது வசனம் வாசிங்க. பகல் காலம் இருக்கும் மட்டும் நான் என்னை அனுப்பினருடைய கிரியைகளை செய்ய வேண்டாம். பாருங்க, எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த நாட்களில், அவர் இருக்கக்கூடிய நாட்களில் இதை நான் செய்தாக வேண்டும் என்று சொல்லி அவர் தீவிரமாய் நடப்பிக்கக்கூடிய தேவனாக இருந்தார். இந்த 3 வருஷம் தான் அவர் ஊழியம் செஞ்சாரு. ஆனால் உலகத்திற்கு செய்ய வேண்டிய அத்தனை பணிகளையும் அந்த 3 வருடத்திலே அவர் செய்து தீவிரமாய் முடிக்கக்கூடியவராக இருந்தார். அசதியா இருக்க கிடையாது. பாருங்க, இப்படி 3 வருடத்திலே ஆண்டவர் செய்யும் பொழுது இயேசு கிறிஸ்து பாருங்க தலை சாய்க்க கூட அவருக்கு இடம் இல்லைன்னு சொல்றாரு. ஏன்? அவர் வேகமாய் அவருடைய வேலையை செய்ய வேண்டும் என்று சொல்லி அசதியா இருந்தவிட கிடையாது. தூங்குறதுக்கு கூட இடம் இல்லை அப்படின்னு சொல்லுகிறார். நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை என்று சொல்லுகிறது. நீங்க கவனிக்கலாம். என்ன அர்த்தத்தில் இது சொல்றாரு? அவருக்கு கொடுக்கப்பட்ட பணியை வேகமாக தீவிரமாக அந்த 3 வருடத்தில் நிறைவேற்றி முடிக்கக்கூடியவராக இருந்தார். அவருக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தை தீவிரமாய் அவர் செய்யக்கூடியவராக இருந்தார். எங்கேயும் ஆண்டவர் அசதியா இருந்துவிட கிடையாது, அவர் தூங்கிக் கொண்டிருக்கிறவராக இருந்துவிட கிடையாது. ஆகவே தான் அந்த வசனத்தை நீங்க பார்க்கும் பொழுது பகல் காலம், அதாவது பகல் காலத்தால தான் எல்லாரும் அவங்களுடைய வேலைகளை செய்வார்கள். அபண்ணமாகத்தான் மனுஷகுமாரனும் இந்த உலகத்தில் இருக்கிற நாட்களிலே அவருக்கு கொடுக்கப்பட்ட பணியை, அவருக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தை வேகமாய் அசதியா இல்லாமல் செய்து முடிக்கக்கூடிய தேவகுமாரனாக இருந்தார். பகற்காலம் இருக்க மட்டும் நான் என்னை அனுப்பினருடைய கிரியைகளை செய்ய வேண்டும், ஒருவனும் அறியக்கூடாத இராக்காலம் வருகிறது என்று இயேசு காலத்தை அறிந்தவராய் அவர் செயல்படக்கூடியவராக இருந்தார். இன்றைக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, எத்தனை வருடம் நம்ம இந்த உலகத்தில் இருக்க போகிறோம் என்று தெரியாது. ஆனால்
நாம ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள் தேவனுக்காக எதையோ ஒன்றை நாம் செய்து நிறைவேற்றி நம்முடைய வேலையை நாம் முடிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டாம். பவுல் தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை அவன் தீவிரமாய் செய்து முடிக்கக்கூடியவனாக இருந்தான். அசதியாய் இருந்து விட கிடையாது. பாருங்க, அவனுக்கு கொடுக்கப்பட்ட நாட்களிலே அவனுடைய வேலையை சரியா தேவனுக்கு செய்து முடிக்கக்கூடியவனாக இருந்தான். பாருங்க, தீமோத்தேயுக்கு பவுல் சொல்லும் பொழுது இந்த காரியத்தை சொன்னான், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அவன் சொல்லக்கூடியவனாக இருந்தான். ஒரு மனநிறைவோடு இந்த காரியத்தை அவன் சொல்லக்கூடியவனாக இருந்தான். ஏன்னா ஆண்டவனுக்கு கொடுத்த ஒரு காரியத்தையும் அவன் தவறிவிட கிடையாது. ஒரு நாளிகையும் என்று அவன் சொல்லுகிறதை நீங்க கவனிக்கலாம். அதை தவறிவிடவே கிடையாது. கொடுத்த நாட்களில் பாருங்க, இந்த ரோம சேவர்கள் அவனை பிடித்துக் கொண்டு சிறையாக கொண்டு போகும் பொழுது கப்பலிலே கூட வேதம் சொல்லுகிறது, கப்பல் உடைந்து போகக்கூடிய நிலையில பெரிய ஒரு காற்று வீசுகிறது, கப்பல் சேதப்படுகிறது. அப்படிப்பட்ட நிலையிலும் கூட ஆண்டவருக்காக அந்த இடத்திலும் கூட அவன் நிற்கக்கூடியவனாக இருந்தான், ஊழியம் செய்யக்கூடியவனாக இருந்தான். அந்த இமை பொழுத கூட அவன் என்ன செய்யக்கூடாது, மறந்து விடக்கூடாது, அது வேஸ்ட் பண்ண கிடையாது. அங்கேயும் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடியவனாக இருந்தான். அருமையான தேவ பிள்ளைகளை, எத்தனை காலங்கள் நம்முடைய வாழ்க்கையில நம்ம தேவனுக்காக செய்ய வேண்டிய காரியங்களை செய்யாம அசதியா இருந்திருக்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த கடைசி நாட்களிலே நாம் அசதியா இருந்து விடக்கூடாது. வேதம் சொல்லுகிறது, அசதியாயிராமல் ஜாக்கிரதையா இருக்க வேண்டாம். பாருங்க, அசதின்னு சொல்லும் பொழுது வேத புத்தகத்தில் யோசுவாவின் புத்தகத்திலே 18வது அதிகாரத்திலே 3வது வசனத்தை நீங்க பார்க்கும் பொழுது யோசுவா ஜனங்களை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை இதுவாக இருந்துச்சு. வாசிப்போம். ஆகையால் யோசுவா நோக்கி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த தேசத்தை சுதந்தரித்துக் கொள்வதற்கு நீங்கள் எந்த மட்டும் அசதியாயிருப்பீர்கள். பாருங்க, எழுந்து ஆண்டு தேசத்தை கொடுத்துட்டாரு, இன்னும் ஏன் அமைதியா இருக்கிறீங்க, சோம்பலா இருக்கிறீங்க, போய் தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அவனுடைய காலத்திலே அவன் செய்ய வேண்டிய வேலையை தீவிரமாய் செய்யக்கூடியவனாக இருந்தான். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஞாபகப்படுத்தக்கூடியவனாக இருந்தான். பாருங்க, தேசத்தை பகுதியை நம்ம சுதந்திரிட்டோம், அதை பிற்பாடு நம்ம சுதந்திரித்துக் கொள்வோம் என்று சொல்லி ஜனங்கள் அசதியாயிருந்து விட்டார்கள். ஆகவே அவர்களுக்கு நினைப்பூட்டக்கூடியவனாக இருந்தான். இன்றைக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, நாமும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை கொடுத்திருக்கிற காரியங்களை தீவிரமாய் செய்து முடிக்கக்கூடியவர்களாக, தீவிரமாய் நடப்பிக்கக்கூடியவர்களாக, சோம்பலாய் இருந்து விடாதபடிக்கு தேவனுக்காக செயல்படக்கூடியவர்களாக நம்ம இருக்க வேண்டாம். நான் முதல்ல சொன்ன பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள தூங்கி கொண்டிருக்க கிடையாது. அவர் செயல்படுவதற்கு நம்மை உபயோகப்படுத்தக்கூடிய தேவனாய் இருக்கிறார். ஒவ்வொரு விசுவாசிகளையும் அனல் மூட்டி எழுப்பக்கூடியவராக இருக்கிறார். ஒவ்வொரு விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலும் வைராக்கியத்தை காட்டக்கூடியவராக இருக்கிறார். தேவ பிள்ளைகளை எழுப்புதலுக்காக ஆவியானவர் இன்றைக்கு அமைதியாக இருந்து விட கிடையாது. அவருடைய வேலையை அவர் செய்து கொண்டிருக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். ஆகவே தேவ பிள்ளைகளே, அசதியாயிராம நம்ம எப்படி இருக்கணுமா, ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். எபிரேயர் நிருபத்திலே 6ஆம் அதிகாரத்திலே 11வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. வாசிப்போம். நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரிக்கிறவர்களை பின்பற்றுகளாயிருந்து போதும். எப்படிப்பட்டவர்களை நம்ம பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கணும். பாருங்க, சோம்பலா இருக்கனோட நம்ம நடந்தோம்னா நாமளும் சோம்பேறியா ஆயிருவோம். ஒரு சுறுசுறுப்பு உள்ள மன உள்ளவனோடு நம்ம இருப்போம் என்று சொன்னாக்கா நம்முடைய கைகளும் சுறுசுறுப்புள்ளதாக இருக்கும். ஆகவே வேதம் சொல்லுகிற வண்ணமாக வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கிறவர்களோடு நம்ம பங்குள்ளவர்களாக இருக்கிறபடினால் அசதியாய் நாம் இருந்து விடக்கூடாது. தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. வாக்குத்தத்தங்களை நம்ம பெற்றுக்கொண்ட ஜனங்களாக மாத்திரம் ஆண்டு சொல்லிட்டாரு அப்படின்ற ஒரு முடிவோடு மட்டும் இருந்து விடக்கூடாது. நாம் நம்முடைய வாழ்க்கையில ஜாக்கிரதையாய் இருந்து தீவிரமாய் செயல்பட்டு கொண்டு இருக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அமைதியா இருந்து விடக்கூடாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சோம்பலா இருந்துடாதீங்க. சோம்பேறி எதையும் செய்ய மாட்டான். சோம்பேறியை குறித்து நீதிமொழிகள்ல ஏராளமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. சோம்பேறி இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் நித்திரை பண்ணட்டும், இன்னும் கொஞ்சம் கை முடக்கி கொண்டு தூங்கட்டும்னு சொல்லி கொண்டிருப்பான். பாருங்க, வேதம் சொல்லுகிறது, எறும்பின் இடத்துல போய் நீங்க கற்றுக்கொள்ளுங்க சோம்பேறி கிட்ட சொல்றாரு.
ஐயா, அது எப்படி சுறுசுறுப்பா இருக்குன்னு சொன்ன, அது காலங்களை அறிந்திருக்கக்கூடியதாக இருக்கிறது. அவ்வளவு சிறிய ஒரு பிராணியா இருந்த போதிலும் அதற்கு ஒரு பகுத்தறிவு இருக்கிறது. காலத்தை குறித்தது பகுத்தறியக்கூடிய அறிவு இருக்கிறது. நமக்கு ஆண்டு ஞானத்தை கொடுத்திருக்கிறாரு, அறிவு கொடுத்திருக்கிறாரு. ஆனா நாம காலத்தை குறித்ததான அறிவில்லாதவர்களாய் பல வேளையில நம்ம நடந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆகவே தேவ பிள்ளைகளே, மற்றவர்கள் அசதியா இருக்கிறது போல நம்ம அசதியா இருந்து விடக்கூடாது. எழுந்து காரியத்தை நடப்பிக்கக்கூடிய தேவ பிள்ளைகளாக இருக்க வேண்டாம். தேவன் விரும்புகிறதை நம்முடைய வாழ்க்கையில தீவிரமாய் செயல்படுத்தக்கூடிய தேவ பிள்ளைகளாக இருக்க வேண்டாம். பாருங்க, இந்த அசதி என்று சொல்லும் பொழுது அது சோம்பலை குறிக்கிறது. அசதியா இல்லாம எப்பொழுதும் ஜாக்கிரதை காண்பிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டாம். எதுல ஜாக்கிரதையா இருக்கணுமா? வாசிப்போம். ஒரு 3 காரியத்தை சொல்றேன். உபாகமத்தில் 4:10 வாசிங்க. உன் கண்கள் கண்ட காரியங்களை நீ மறவாதபடிக்கும் உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அவைகள் உன் இருதயத்தை விட்டு நீங்காதபடிக்கும் எச்சரிக்கையா இருந்து சாக்கிரதையாய் காத்துக்கொள். நம்முடைய ஆத்மாவை குறித்து ஜாக்கிரதையா இருக்கணும். இன்னைக்கு ஆத்மா அறிவில்லாம இருக்கிறது நல்லதல்ல என்று வேதம் சொல்லுகிறது. ஆத்மீக காரியங்களுக்காக நாம் பிரயாசப்படக்கூடியவர்களாக இருக்கணும். ஆத்மாவில நல்லா கவனிச்சுக்கணும், சோர்வு வந்து விடக்கூடாது. ஆத்மா தான் நம்முடைய வாழ்க்கையில மிக மிக முக்கியமான ஒரு பாகமாக இருக்கிறது. ஆகவே தேவ பிள்ளைகளை, அசதியாயிராம ஜாக்கிரதையா இருக்கணும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் சொல்லும் பொழுது உன்னுடைய ஆத்மாவை ஜாக்கிரதையா பார்த்துக்கோ, ஆண்டவர் செய்த காரியங்களாம் மறந்துடாத, அது கவனத்தை செலுத்து என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் சொல்லக்கூடியவராக இருக்கிறார். வாசிப்பு இன்னொரு வசனத்தையும் எபிரேயர்கள் நிருபம் 6:11-12 வாசிங்க. அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினால் நீடிய பொறுமையினாலும் இருந்து பூர்ண நிச்சயம் உண்டாகும்படிக்கு நீங்கள் யாவரும் அப்படியே ஜாக்கிரதையை காண்பிக்க வேண்டும் என்று ஆசையாயிருக்கிறோம். வாழ்நாள் முடிக்கிற வரைக்கும் இந்த ஜாக்கிரதை நமக்கு இருக்கணும். வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு அசதியா இல்லாம ஜாக்கிரதை அதில் காண்பிக்கக்கூடியவளாக இருக்க வேண்டும். ஆகவே தேவ பிள்ளைகளை, பிசாசானவன் பல வேளையில நம்முடைய வாழ்க்கையில தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்களை நம்ம பெற்றுக்கொள்ளாதபடிக்கு அவன் முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடியவனாக இருக்கிறான். பாருங்க, பிசாசு வேதம் சொல்லுகிறது. ரோமருக்கு 2 கொரிந்தியர் புத்தகத்தில் 1 பேதுருல நீங்க பார்க்கும் பொழுது வேதம் சொல்ல 5வது அதிகாரத்தில் 8வது வசனத்தை பார்க்கலாம். கர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே தேவ பிள்ளைகள், நாம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அசதியா இருந்து விடக்கூடாது. ஆவிலே அனலா இருக்கணும், ஆவிலே ஜாக்கிரதையா இருக்கணும். ஆவிக்குரிய காரியங்களுக்காக அதாவது முன்னேறக்கூடியவர்களாக நாம் காணப்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். 2வது காரியம் நம்ம பார்க்க போகிறோம். 1வது பவுல் இங்க சொல்லும் பொழுது அசதியா இராம ஜாக்கிரதையா இருங்க. 2வது காரியம் சொல்றாரு, ஆவியிலே அனலா இருங்க. ஆவியிலே அனலா இருக்கணும். இந்த அனல் இல்லாத வாழ்க்கை தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை. வெளிப்படுத்தின விசேஷத்தில் 3:16 நீங்க கவனிச்சிங்கன்னு சொன்னாக்கா வாசிப்போம். 3:16 குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறபடியால் உன்னை என் வாயினின்று வாந்தி பண்ணி போடுவேன். பாருங்க, பிரயோஜனம் இல்லாத ஒரு காரியமாக மாறிவிடுவோம். இதான் ஆண்டவர் சொல்றாரு. நீங்க அனலா இருக்கணும். பக்கத்துல பாசுங்க, அனலா இருங்க. அனல் என்று சொல்லும் பொழுது தீவிரமா ஆவிக்குரிய ஒரு வைராக்கியத்தோடு செயல்படக்கூடிய ஒரு காரியம். அதனால தான் வேதம் சொல்ற, ஆவியிலே அனலா இருந்துருங்க. குளிரா இல்லாம வெதுவெறுப்பா இல்லாம நம்ம இருந்தோம்னு சொன்னாக்கா, அதாவது அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் வெதுவெதுப்பாக இருக்கிற நிலை, இது பிரயோஜனமற்ற நிலை என்று வேதம் சொல்லுகிறது. நம்ம எப்பயுமே அனல் உள்ளவர்களாக இருக்கணும், அனலாக இருக்கணும்னு வேதம் சொல்லுகிறது. இந்த ஃபயர் நமக்குள்ளே இருந்து கொண்டே இருக்கணும்.
ஒரு தேவனாலே பற்ற வைத்த நெருப்பு நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுது பற்றி எரிந்து கொண்டே இருக்கக்கூடியதாக இருக்க வேண்டாம். பாருங்க, இந்த நெருப்பு வந்து நம்ம எரித்து விடாது. ஆண்டவருக்காக தீவிரமாக செயல்படுவதற்கு இந்த நெருப்பு நமக்கு அவசியம், இந்த அனல் நமக்கு அவசியம். அதுதான் வேதம் சொல்லுகிறது, ஆவியிலே அனலாயிருங்க, உங்களுடைய ஆவியை அவித்து போடக்கூடாது. எபேசியர் புத்தகத்தில் 5:18 வண்ணமாக சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிப்போம். 5:18 5:18 துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபானவர் கொள்ளாமல் ஆவினால் நிறைந்து, ஆவில நிறைந்திருக்கிற ஒரு அனுபவம். இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக இருக்கிறாரு, தங்கி இருக்கிறாரு. இந்த ஆவியானவர் செயல்படுவதற்கு பல வேளையில் நம்ம என்ன செய்கிறோம், அமைதிப்படுத்தி விடக்கூடாது. பாருங்க, ஆவியானவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள நாம போகணும். அவர் நம்மை நடத்துகிற விதத்தில் நாம் நடத்தப்பட வேண்டாம். ஆனா இன்னைக்கு பலர் என்ன செய்யறாங்க, பரிசுத்த ஆவியானவரை அவங்க அடக்கி வச்சிருக்கக்கூடியவர்களாக இருக்காங்க. எந்த ஒரு காரியங்களும் செய்ய முடியாதபடிக்கு அப்படியே அமைதிப்படுத்தி வைத்திருக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அதனால தான் நமக்கு இன்றைக்கு அந்த ஃபயர் அவசியம், அனல் அவசியம். பாருங்க, இந்த அனலா இருக்கிறவர்கள் தேவனுக்காக எழுந்து பிரகாசிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. ஆதி அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் நீங்க பார்க்கும் பொழுது ஒவ்வொருவரும் அனல் உள்ளவர்களாக இருந்தாங்க. ஒவ்வொருடைய விசுவாசிகளுடைய வாழ்க்கையும் அனல் உள்ளவர்களாக இருந்துச்சு. பாருங்க, இன்னைக்கு பலருக்கு ஜெபிக்கிறதுல என்ன இல்லாம சோர்வு ஏற்பட்டுரும். ஜெபிக்கிறதுல அந்த ஃபயர் இருக்காது. ஆரம்பத்தில் இருந்த அந்த ஜெபிக்கணுன்ற ஒரு நிலை மாறி போய் பலர் என்ன செய்யறாங்க, ஜெபிக்கிறதே விட்டுவிடக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அதுக்கு 1000 காரணங்களை சொல்லக்கூடியவர்களாக இருப்பாங்க இல்லையா. நம்ம ஜெபிச்சாதான் ஆண்டு கேட்பாரா, நம்ம மௌனமா இருந்தாலும் ஆண்டு அவருக்கு செய்ய வேண்டியதை அவர் செஞ்சுக்கிட்டுருவார். இப்படி பல காரியங்களை சோம்பேறிகளாக இருந்து கொண்டு செய்ய, அதாவது சொல்லிக் கொண்டிருக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. சோம்பேறி 1000 காரணங்களை சொல்லக்கூடியவனாக இருப்பான். ஆகவே தேவ பிள்ளைகளே, ஆவிலே அனலா இருப்பதற்கு நம்ம என்ன செய்யணும், ஒவ்வொரு நாளும் ஆவிலே நிறைந்து ஜெபிக்கிற ஒரு அனுபவம் நமக்கு இருக்கணும். பாருங்க, வேதத்தில் நீங்க வாசிக்கும் பொழுது இவ்வண்ணமாக சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிப்போம். எபேசியர் 6:18 வாசிங்க. 6:18 சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காக பண்ணும் வேண்டுதலோடும் விழித்து கொண்டிருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்க. விழிப்பா இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு அனல் உள்ள வாழ்க்கை இதை தான் செய்யும். ஜெபிக்காம இருக்க விடாது. எப்பொழுதும் ஜெப வாழ்க்கையில் நம்ம கட்டப்பட்டு கொண்டு இருக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டாம். பரிசுத்த ஆவி நமக்குள்ள இருந்தாருன்னு சொன்னாக்கா எப்பயுமே இந்த ஏவுதல் இருந்து கொண்டே இருக்கும். ஜெபிக்கணுன்ற ஒரு, பாருங்க, ஜெபிக்கணும்னா பலருக்கு இது ஒரு வேலையா அமைஞ்சிருக்கிறத போல இருக்கிறது. அதனால தான் ஜெபிக்க மறந்து விடாங்க. பாருங்க, ப்ரேயர் இஸ் ஃபெலோஷிப் வித் காட். ஆண்டவரோடு தொடர்பு படுத்தக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. ஜெபம் என்பது ஒவ்வொரு மனுகுலமும் செய்ய வேண்டிய ஒரு காரியம். ஜெபம் நம்முடைய சுவாசத்தை போன்றது. அப்படின்னா ஆண்டவரோடு தொடர்பு உள்ள ஒரு காரியமாக இருக்கிறது. அதனால தான் எப்பொழுதும் வேதம் சொல்லுகிற வண்ணமாக ஆவிலே அனலா இருக்கணும். ஆவிலே அனலா இருப்பதற்கு நம்ம ஆவிலே ஜெபிக்க கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டாம். இந்த ஃபயர் இருக்கணும்னா ஆண்டவரோட தொடர்பு இருந்து கொண்டே இருக்கணும். தேவனோட தொடர்பு இருந்து கொண்டே இருந்துச்சுன்னு சொன்னாக்கா நம்ம அனலுள்ள ஒரு வாழ்க்கையாக நம்ம இருப்போம். எதுவும் அவிந்து போகக்கூடிய ஒரு நிலையில் இருக்காது. தெசலோனிக்கர் நிருபத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது 1 தெசலோனிக்கர் 5:19 வாசிங்க. அவித்து போடாதிருங்கள். போதும். ஆவியை என்ன செய்யக்கூடாதான், அவித்துப்பா செயலிழக்க வைத்து விடக்கூடாது. பரிசுத்த ஆவியானவரை அவர் நம்ம கட்டுப்படுத்தி நடத்தணும். நாம அவரை கட்டுப்படுத்த முடியாது, அமைதியாக்கி விட முடியாது. இன்னைக்கு பலர் பரிசுத்த ஆவியினரை பெற்றுக்கொண்டு அவர் செய்கிற வேலையை நம்ம வாழ்க்கையில் தடை செய்து கொண்டிருக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். நமக்குள்ளாக இருந்த ஆவியானவர் செய்ய வேண்டிய வேலையை நம்ம தடை செய்து கொண்டிருக்கக்கூடியவர்களாக நம்ம இருக்கிறோம். அதனால தான் நமக்கு இந்த ஆவியிலே அனல் நமக்கு அவசியம். இங்கே ஆவியில் அனலாக இருந்தோம்னா தேவனுக்காக எப்பொழுதும் வேலையை நடப்பித்து கொண்டே இருப்போம், செய்து கொண்டே இருப்போம். தேவனுக்காக பக்தி வைராக்கியமுள்ளவர்களாக நம்ம காணப்படுவோம். ஒரு ஃபயர் நமக்குள்ள இருந்து கொண்டே இருக்கும். பாருங்க, அன்றைக்கு நியாயாதிபதிகள் புத்தகத்தில் நீங்கள் பார்க்க முடியுது எவ்வளவா ஒரு சில தேவ மனிதர்களை ஆண்டவர் பயன்படுத்தினார் பாருங்க.
புதிய ஏற்பாட்டில் வேதம் சொல்லுகிற வண்ணமாக முக்கியமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம தனியாக விட கிடையாது. அவருடைய ஆவியானவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசம் செய்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் உங்களுக்குள்ளே தங்கியிருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் அமைதியாக வைத்திருவதற்காக, நம்மை அமைதிப்படுத்தி வைத்திருப்பதற்காக இல்லை, நாம் ஆண்டிற்காக எழும்பி பிரபாசிப்பதற்காகவும் ஃபயராக எழும்புவதற்காகத்தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறாரு. பாருங்க, அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் 1:8 இயேசு கிறிஸ்து வாக்கு பண்ணுகிறார். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி வரைந்தமோ எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று சொல்லி இங்கே வாக்கு பண்ணியிருக்கிறது நீங்கள் கவனிக்கலாம். அங்கே பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட பிற்பாடு பேதுரு மற்ற சீசர்கள் அவர்கள் அமைதியாக இருந்து விட கிடையாது. தேவனுக்காக வைராக்கியமாக அனல் உள்ளவர்களாக மற்ற சமுதாயத்தினரை தேவன் பக்கமாக திருப்பக்கூடிய ஒரு ஜனங்களாக மாறிவிடக்கூடியவர்களாக இருந்தாங்க. ஆகவே இன்றைக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, இந்த பரிசுத்த ஆவியானவரை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டாம். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தேவை. பரிசுத்த ஆவியானவர் இல்லைன்னு சொன்னாக்க அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் ஒரு வெதுவெதுப்பான ஒரு நிலைக்குள்ளே நம்ம இருப்போம். மறுபடியுமாக நம்ம எழும்ப வேண்டாம். தேவனுக்காக வைராக்கியம் நிறைந்தவர்களாக நம்ம என்ன செய்யணும்? செயல்படக்கூடியவர்களாக மாறிவிடக்கூடியவர்களாக இருக்க வேண்டாம். ஆகவே நமக்குள்ளாக இருக்கிற ஆவியானவரை நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே நம்ம வைத்திருக்கக்கூடாது. எபேசியர் நிருபத்தில் 1 நீங்கள் 2வது அதிகாரத்தில் வாசிப்போம். அந்த வசனத்தை 32வது வசனம் வாசிங்க. எபேசியர் என்னங்க? எபேசியர் ஓகே, ஓகே 4வது அதிகாரத்தில் 30வது வசனம் வாசிங்க. 4:30. அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்க. பரிசுத்த ஆவியான நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறாரு. எப்படி நம்ம துக்கப்படுத்துவோம்? நம்ம அவருடைய வேலைக்காக பயன்படுவதற்கு நம்ம தடை செய்து கொண்டிருந்தோம் என்றால் நம்ம துக்கப்படுத்தக்கூடியவர்களாக இருப்போம். அவருடைய வேலையை நம்ம நிறுத்தக்கூடியவர்களாக நம்ம இருந்தோம் என்றால் நமக்குள்ளாக இருந்து அவரை துக்கப்படுத்தக்கூடியவர்களாக இருப்போம். ஆகவே ஆவிலே அனலாக இருக்கணும். ஒவ்வொரு விசுவாசிகளும் இன்றைக்கு அனல் நிறைந்த ஒரு வாழ்க்கையை நம்ம வாழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இந்த அனல் எப்படி வரும்னு நான் சொன்னேன். தேவனோடு தொடர்பு இருந்து கொண்டிருக்கிற வரைக்கும் அங்கே அனலாக இருப்போம். விசுவாசிகளுடைய ஐக்கியத்தில் நம்ம இருக்கும் பொழுது அனல் உள்ளவர்களாக இருப்போம். சபையின் காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் பொழுது அனல் உள்ளவர்களாக இருப்போம். நம்ம தனித்தவர்களாக பாருங்கள், பிரிந்து போகிறவன் தன் இச்சைக்கேற்றபடி செய்கிறான் என்று நீதிமொழிகளில் சொல்லப்பட்டிருக்கிறது. தனியாக இருக்கிறவன் சொல்லி நினைத்து கொண்டிருக்க, தனியாகவே நான் எல்லாரும் செய்வேன்னு சொல்லி இருக்கிறவர்களுடைய வாழ்க்கையில் அனலாக இருக்கவே முடியாது. ஆகவே சபையோடு இணைந்திருந்து ஆண்டுடைய காரியங்களை செய்யும் பொழுது ஃபயரா பாருங்கள், ஒரு ஒத்தையாக எரிகிற இந்த கொல்லிக்கட்டை ரொம்ப நேரம் எரியாது. ஏராளமாக பற்ற வைக்கப்பட்டிருக்கிற கொல்லி கொட்டை தான் என்ன செய்யணும்? கட்டைகள் தான் வேகமாக எரியும். அதே மாதிரி தான் சபையோடு இணைந்திருந்து செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களும் நம்ம ஃபயராக இருப்போம். அனல் உள்ளவர்களாக நம்ம காணப்படுவோம். ஆகவே வேதம் சொல்லுகிறது ஆவியிலே அனலாயிருங்கள். அடுத்த காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது, ஞாபகப்படுத்துகிறது, வாசிப்போம். கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்க. யாருக்கு ஊழியம் செய்கிறோம் நமக்கு தெரியணும். ஆண்டவருக்காக ஒவ்வொரு தனிப்பட்ட நபரும் ஒரு பொறுப்புகளோடு ஊழியம் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டாம். பாருங்க, வேதத்தில் நீங்கள் கவனிச்சிங்கன்னு சொன்னாக்கா, இந்த யோசுவா ஆண்டவருக்காக வைராக்கியம் உள்ள ஒரு மனிதன். இந்த அவனுடைய வயது செல்லும் பொழுது, வயது முதிர்ந்தவனாகும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரை விட்டு பின்மாற்றத்திலே வாழ ஆரம்பித்து விடக்கூடியவர்களாக இருந்தாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே யோசுவாவின் புத்தகம் 24வது அதிகாரத்தை நீங்கள் பார்க்கலாம். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரை சேவிப்பது உங்களுக்கு ஆகாததாய் கண்டால் பின்ன யாரை சேவிப்பீர்கள்? நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம், அவருக்கு ஊழியம் செய்வோம் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுகிறதை நீங்கள் கவனிக்கலாம். பாருங்கள், நாம் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு விசுவாசிகளும் குடும்பமாக தேவனுக்காக செய்ய வேண்டிய காரியங்களை, ஊழியங்களை நம்ம செய்து கொண்டிருக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டாம். ஊழியன்னு சொன்னாக்கா பலர் என்ன நினைக்கிறாங்கன்னா, பாஸ்டர்கள் மட்டும் செய்ய வேண்டிய காரியம் அப்படின்னு சொல்லி. பாருங்கள், சபையில் பிரசங்கம் பண்ணுறதும் சபை மக்களுக்கு போதிக்கிறதும் மட்டும் ஊழியம் அல்ல. ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிறது, இதுதான் தலையாய முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. ஒவ்வொரு தனிப்பட்ட வாழ்க்கையிலையும்
ஆத்துமாக்களை நம்ம ஆதாயப்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். பாருங்க, ஆத்துமாக்களை நம்ம ஆதாயப்படுத்தலன்னு சொன்னாக்க அது ஊழியம் அல்ல. ஆகவே தேவ பிள்ளைகளை அதை அறிந்தவர்களாக ஆண்டுக்கென்று நமக்கு கொடுக்க காரியங்களை இந்த பூமியிலே செய்து முடிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். பாருங்க, நம்ம பரலோகத்துக்கு கொண்டு போகிறது எதையுமே கிடையாது. ஆத்துமாக்களை மட்டும்தான் பரலோகத்துக்கு நம்ம கொண்டு போக முடியும். ஆகவே தேவனுக்காக நம்ம ஊழியம் செய்து ஆத்துமாக்களை இந்த கடைசி நாட்களில் தேவனுடைய ராஜ்யத்திற்கென்று அறுவடை செய்து ஆயத்தப்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிற வண்ணமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பூமியில் இருக்கும் பொழுது அவருடைய வேலையை ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துவதில் அவர் சோர்ந்து போகவே கிடையாது. இதற்காக மனிதர்களை ஏற்படுத்தக்கூடியவர்களாக இருந்தார். சுவிசேஷத்தை சொல்வதற்கு ஆட்களை ஏற்படுத்தி அமைத்துப்படக்கூடியவர்களாக இருந்தாங்க. ஆதி அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் நீங்கள் பார்க்கும் பொழுது விசுவாசிகள் ஒவ்வொருவரும் அவர் திரள் கூட்டமாய் மாறுகிறதுக்கு காரணம் என்னவாக இருந்துச்சுன்னு சொன்னாக்கா, தேவனுடைய ஊழியத்தை அவர்கள் செய்யக்கூடியவர்களாக இருந்தாங்க. மற்றவர்களும் ரட்சிப்புக்கப்படுவதற்கு சுவிசேஷத்தை பிரபல்யம் படுத்தக்கூடியவர்களாக இருந்தாங்க. சுவிசேஷத்தை சொல்லக்கூடியவர்களாக இருந்தாங்க. பாருங்க, பிரசங்கத்தினால மாத்திரம் ஜனங்கள் ரட்சிக்கப்படல, ஜனங்கள் அங்கும் இங்குமாய் போய் சுவிசேஷத்தை சொன்னார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, எருசலேமில் ஒரு சமூகத்தினராக இருந்தாங்க. அந்த நிலையை ஆண்டவர் மாற்றுவதற்கு என்ன செஞ்சாக்கா, வேதம் சொல்லுகிறது ஆண்டோடைய திட்டம் என்ன, உலகம் முழுவதும் சுவிசேஷம் பரவ வேண்டாம். ஆனால் இங்கே அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் ஆரம்பத்தில் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால், எருசலேமில் மட்டும் இருக்கக்கூடியதாக இருந்துச்சு. எருசலேமில் உள்ள ஜனங்களை மட்டும் பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. ஆனால் இந்த அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரத்துக்கு அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, ஸ்தேவனுடைய மரணத்துக்கு பிற்பாடு ஒரு சபையில் ஒரு எழுப்புதல் வரக்கூடியதாக இருந்துச்சு. அங்கே ஒரு கல் எறியப்பட்ட பிற்பாடு எப்படி கலக்கப்பட்டதோ அவ்வண்ணமாகத்தான் ஸ்தேவனுடைய மரணம் பல விசுவாசிகளுடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருந்துச்சு. இந்த தாக்கம் வந்ததுனால அவங்க என்ன செஞ்சாங்க, சிதறடிக்கப்பட்டு பல இடங்களிலே சுவிசேஷத்தை சொல்லக்கூடியவர்களாக இருந்தாங்க. பாருங்க, எருசலேமில் இருந்த சபை இப்போ சமரியா, அப்படி ஒவ்வொரு தேசம் முழுவதுமாக பரவக்கூடியதாக இருந்துச்சு. ஆகவே அருமையானதே பிள்ளைகளே, நம்ம இருக்கிற இடங்களில் நம்ம சுற்றி இருக்கிற ஜனங்களை பாருங்க. அவர்களை மனிதர்களாக பார்க்காம ஆத்துமாக்களாய் நம்ம பார்க்க வேண்டும். ஒவ்வொருவருக்கும் இந்த ஆத்ம பாரம் அவசியமானதாக இருக்க வேண்டும். ஆத்மா அழிந்து கொண்டிருக்கிறதே எங்க பாருங்க, ஒவ்வொரு ஆத்மா ரட்சிக்கப்பட்டாலே முழு பரலோகமும் சந்தோஷப்படுகிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஆத்மாக்கள் ரட்சிக்கப்படணும்னா நாம சொல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இந்த வருடத்தின் ஆரம்பத்தில் நம்ம பார்க்கும் பொழுது இதுதான் முக்கியமான ஒரு காரியமாக இருந்துச்சு. வேதத்தில் நீங்கள் கவனிச்சுக்கணும்னு சொன்னாக்கா நன்றா கவனித்துக் கொள்ள வேண்டும். நாம சொல்லலைன்னா எப்படி ரட்சிக்கப்படுவாங்க? ஆகவே தேவ பிள்ளைகளே, நாம மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். வாசிப்போம் அந்த வசனத்தை, ரோமர்கள் எழுதின நிருபத்தில் வாசிப்போம் அந்த வசனத்தை. ரோமன்ஸ் 10வது அதிகாரத்தில் 14 முதல் வாசிப்போம். அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்வார்கள்? அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? ஆகவே அப்படின்னா சுவிசேஷத்தை சொல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவாங்க, எப்படி ரட்சிக்கப்படுவாங்க? ஆகவே தேவ பிள்ளைகளே, நம்ம சுற்றி இருக்கிறவர்களை நான் சொன்னேன் பாருங்க, எப்படி பார்க்கணுமா, ஆத்துமாக்களாக பார்க்கணும். இந்த ஆத்மீக பாரம் நமக்கு அவசியம். இன்னைக்கு பலருடைய வாழ்க்கையில் இந்த ஆத்மீக பாரம் இல்லாமல் இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. நான் உண்டு, என் வேலை உண்டு, என்னுடைய குடும்பம் உண்டு, இப்படி தான் பலர் சுயநலவாதிகளாக மாறிக்கொண்டிருக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவருடைய வருகையை மட்டும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க. கொஞ்சம் கவனிங்க அருமையானவர்களே, ஒவ்வொருவரையும் நம்ம ஆதாயப்படுத்தக்கூடியவர்களாக மாற வேண்டும். சுவிசேஷ பணியானது தொடர்ந்து ஆண்டு இயேசு கிறிஸ்து வர்ற வரைக்கும் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. ஆண்டுடைய வருகை மட்டும் இந்த வேலை நடந்து கொண்டே இருக்கக்கூடியதாக இருக்கணும். ஆகவே தேவ பிள்ளைகளை ஒவ்வொருவருக்கும் முடிந்த அளவுக்கு இந்த சுவிசேஷத்தை நாம் சொல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தருக்காக நாம் ஊழியம் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இதுதான் பவுல் அப்போஸ்தலன் சொல்லக்கூடியவனாக இருக்கிறான். ஆவிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். அடுத்தது கடைசி 2 காரியங்களை கவனிப்போம், வாசிப்போம். நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். நமக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு வாக்கிய நம்பிக்கை. அந்த நம்பிக்கையோடு தான் நம்ம ஒவ்வொருவரும் என்ன செஞ்சோம், காத்து கொண்டிருக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும்.
நம்முடைய வாழ்க்கை இந்த உலகத்திலே வாழ்க்கை நிரந்தரமானது அல்ல. இந்த வாழ்க்கைக்கு பிற்பாடு உள்ள வாழ்க்கை தான் நிரந்தரமானதாக இருக்கிறது. நாம் அவரோடு கூட ஆளுகை செய்யக்கூடியவர்களாக நாம் காணப்படுவோம். ஆகவே அந்த நம்பிக்கையில் நம்ம சந்தோஷப்படணும். பாருங்கள், உலகத்தில் உள்ள நம்பிக்கை அத்தனையும் விருதுவாய் போய்விடும், பயனற்றதாக போய்விடும். ஆனால் தேவன் மேலே வைத்திருக்கிற நம்பிக்கையில் நம்ம உறுதியாக இருக்கணும். அந்த நம்பிக்கையில் நம் சந்தோஷம் உள்ளவர்களாக இருக்க வேண்டாம். சங்கீதக்காரன் வண்ணமாக சொல்கிறான். 32வது சங்கீதம் வசனம் 10 வாசிப்போம். கர்த்தரை நம்புகிறவனுக்கோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். கர்த்தரை நம்பி நம்ம வாழணும். கர்த்தருக்குள்ளே நம்ம நம்பிக்கையாக இருக்கக்கூடியவர்களாக இருக்கணும். நம்மை நம்புவதை பல பேரில் நம்ம முக்கியப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கணும். நம்முடைய நம்பிக்கை தேவனாக இருக்க வேண்டாம். அந்த நம்பிக்கையிலே நம்ம சந்தோஷமாக நாம் காணப்படணும். அடுத்தது வாசிப்போம். 2 காரியத்தை கீழே வேகமாக ஓடிடுறேன். அடுத்தது, உபத்திரவத்திலே பொறுமையாக இருங்க. பலருக்கு இன்றைக்கு நீங்கள் பார்க்கும் பொழுது உபத்திரவமான ஒரு காரியமாக இருக்கிறது. இதை உபத்திரவங்களாக எண்ணிக்கொண்டிருக்கிறாங்க. நன்றாக கவனித்துக்கொண்டோம். அன்றைக்கு ஆதி சபை எப்படிப்பட்ட உபத்திரவங்களை சந்திக்கக்கூடியதாக இருந்துச்சு. இன்னைக்கு பலர் இதுதான் உபத்திரவம் அப்படின்னு சொல்லி நம்ம நினைத்து கொண்டிருக்கக்கூடியவர்களாக இருக்கணும். என்ன உபத்திரவம் அவங்களுக்கு வந்துச்சு? சுவிசேஷத்தை சொன்னதுனால அவங்களுக்கு உபத்திரவம் வந்துச்சு. இயேசுவை பிரஸ்தாபப்படுத்தினால, பிரசங்கித்ததுனால அவர்களுக்கு உபத்திரவம் வரக்கூடியதாக இருந்துச்சு. இந்த உபத்திரவத்தை குறித்து தான் பவுலுங்க சொல்லக்கூடியவனாக இருக்கிறான். உபத்திரவத்திலே நீங்கள் எப்படி இருக்கணும்? பொறுமையாக இருங்கன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதி அப்போஸ்தலர் புத்தகத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது எப்படி அவங்களுக்கு உபத்திரவம் வந்துச்சா? கிறிஸ்துவை முன்னிட்டு அவர்களுக்கு உபத்திரவம் வந்துச்சு. கிறிஸ்துவை பிரசங்கித்ததுனால உபத்திரவம் வந்துச்சு. கிறிஸ்துவை குறித்து சாட்சி சொல்லும் பொழுது அவங்களுக்கு உபத்திரவம் வந்துச்சு. கிறிஸ்துக்காக வாழக்கூடிய காரியங்களில் அவர்களுக்கு உபத்திரவம் வந்துச்சு. இல்லையா? இன்னைக்கு உபத்திரவம்னு சொல்லி கொண்டிருக்கிற காரியம் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள காரியத்தை தான் உபத்திரவம் அப்படின்னு சொல்லி நம்ம நம்பிக்கொண்டிருக்கிறோம். நம்ம வாழ்க்கையில், தனிப்பட்ட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய காரியங்கள் தான் உபத்திரவம் அப்படின்னு சொல்லி நம்ம எண்ணிக்கொண்டிருக்கிறோம், தவறாக விளங்கி கொள்ளுகிறோம். இங்கே என்ன உபத்திரவம் சொல்லுகிறது? ஆண்டவருக்காக செய்யக்கூடிய காரியங்களே உபத்திரவப்பட்ட காரியம், இதுதான் உபத்திரவம். ஆகவே இந்த உபத்திரவத்திலே நீங்க எப்படி இருக்கணும்னு சொல்றாரு? பொறுமையா இருங்கன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவின் நிமித்தம் நம்ம உபத்திரவப்படுவோம் என்றால், துன்பப்படுவோம் என்றால், பாடுபடுவோம் என்றால் நாம் பாக்கியவான்களாக இருப்போம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே தேவ பிள்ளைகளே, பொறுமையா இருக்கணும்னு வேதம் சொல்லுகிறது. பொறுமையா இருங்க. கிறிஸ்துவுக்காக நம்ம உபத்திரவம் பட்டோம் என்றால் நம்ம பொறுமையா இருக்கணும். பொறுமையா இருக்கும் பொழுது தேவனுடைய நீதியை வழங்க செய்யக்கூடிய தேவனாக இருக்கிறார். யோவானுக்கு எழுதின நிருபம் 16வது அதிகாரத்தில் 33வது வசனத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எச்சரிப்பாகவும் சொல்லக்கூடியவராக இருக்கிறார். வாசிப்போம். சமாதானம் உண்டாயிருக்கும்படிக்கு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் நமக்கு உபத்திரவங்கள் உண்டு, வேதனைகள் உண்டு. அதிலே நாம் என்ன செய்யணும்? பொறுமையாக இருக்கணும். ஆகவே தேவ பிள்ளைகளே, இக்காலத்து பாடுகள் இனி வரும் மகிமைக்கு ஏற்றதாக இருக்கிறது என்று அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறது நீங்கள் கவனிக்கலாம். இக்காலத்து பாடுகள் இனி வரக்கூடிய காரியத்திற்கு மகிமையாக இருக்கும். ஆகவே பாடுகள் இந்த உலகத்திலே கட்டாயம் உண்டு. பாடுகளை நம்ம கடந்து சொல்லும் பொழுது அதில் பொறுமையாக நாம் காணப்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டாம். கடைசியாக இந்த வார்த்தைகளை பவுல் சொல்லக்கூடியவனாக இருக்கிறான். ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்க. இன்னைக்கு எத்தனை பேருடைய வாழ்க்கை ஜெபம் குறைந்து கொண்டு இருக்கிறது பாருங்க. எப்பயுமே ஜெபம் நம்ம வாழ்க்கையில் நிறைவானதாக இருக்கணும். ஜெபம் நிறைய 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 அது ஆண்டவருக்கு சுகந்த வாசனையானதாக இருக்கும். ஆண்டவர் அந்த ஜெபத்தை குறித்து வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்க பரிசுத்தவான்களுடைய ஜெபம் சுகந்த வாசனையான ஒன்றாக இருக்கிறது. ஆகவே தேவ பிள்ளைகளே, ஜெபத்தில் நீங்கள் உறுதியாக இருக்கிறீங்களா? ஜெபத்தில் தரித்திருக்கக்கூடியவர்களாக இருக்கிறீங்களா? அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் நீங்கள் பாருங்கள், ஆரம்பத்திலிருந்து முடிகிற வரைக்கும் ஜெபத்தை குறித்து ஏராளமாய் வலியுறுத்தப்படக்கூடியதாக இருக்கிறது. ஜெபம் இல்லாத ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்வோம் என்றால் கிறிஸ்துவினுடைய வருகையிலே நம்ம ஏமாந்து போகக்கூடியவர்களாக இருப்போம். பாருங்க, எப்பொழுதுமே இந்த 5 புத்தியுள்ள கன்னிகைகளை போல நம்ம இருக்கணும். ஜெபத்திலே விழித்திருக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டாம். எப்பொழுதும்
எதிர்பார்ப்போடு ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும். நம்முடைய தேவைகளுக்காக மட்டும் நம்ம ஜெபித்து கொண்டிருக்கிற காரியங்கள் ஏராளமாக இருக்கிறது. மற்றவர்களுடைய தேவைகளுக்காக ஜெபிக்கக்கூடியவர்களாக நம்ம மாறிவிட வேண்டாம். விண்ணப்பிக்கக்கூடியவர்களாக நம்ம மாறிவிட வேண்டாம். பாருங்க, இந்த பழைய ஏற்பாட்டில் நீங்கள் கவனிச்சிங்கன்னு சொன்னாக்கா, சோதோமினுடைய அழிவு வரப்போகிறது. அதை ஆபிரகாம் இடத்துல ஆண்டவர் சொல்கிறாரு. ஆபிரகாமுக்கு நான் செய்ய போகிறதே சொல்லாமல் இருப்பேனோ என்று சொல்லி ஆண்டு ஆபிரகாம் இடத்துல இந்த காரியத்தை சொல்கிறாரு. சோதோம் அழிக்கப் போகிறேன் என்று சொல்லி. அப்போ இந்த ஆபிரகாம் ஆண்டவரிடத்துல விண்ணப்பம் பண்ணுறான், ஜெபிக்கிறான், வேண்டுதல் செய்கிறான். அங்கே ஜெபத்தில் தொடர்ந்து தரித்திருக்கக்கூடியவனாக இருந்தான், வேண்டுதல் செய்யக்கூடியவனாக இருந்தான். பாருங்க, 10 நீதிமான்கள், 5 நீதிமான்கள், பாருங்க மேலிருந்து கீழே வரான். 50 நீதிமான்கள் இருந்தால் அப்படியே ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டு வரான். அங்கே 5 நீதிமான்கள் கூட கிடையாது. இங்கே பார்க்கும் பொழுது அழிக்க மாட்டேன்னு சொல்கிறாரு. அங்கே 5 நீதிமான்கள் கூட அங்கே இல்லைன்னு வேதம் சொல்லுகிறது. ஆகவே இந்த அருமையான தேவ பிள்ளைகளே, இங்கே அழிந்து போகிற அந்த காரியத்திற்காக அவன் விண்ணப்பம் பண்ணக்கூடியவனாகிறான், ஜெபிக்கிறான். இந்த மோசே தேவ சமூகத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணக்கூடியவனாக இருந்தான். அங்கே விண்ணப்பம் பண்ணவங்கிறவன் ஒருத்தர் இருந்தனால தான் முழு இஸ்ரவேல் ஜனங்களும் பாதுகாக்கப்படக்கூடியவர்களாக இருந்தாங்க. இன்னைக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, எத்தனை பேர் ஆண்டவரிடத்திலே உறுதியாக இருந்து ஜெபத்திலே உறுதியாக நம்ம இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். சோர்ந்து போகாமல் நம்ம ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நமக்கு வழிபுறுத்தக்கூடியவராக இருக்கிறார். லூக்கா புத்தகத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது 18:1 நீங்கள் பார்க்கும் பொழுது, சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று அவர்களுக்கு ஒரு ஓமையை சொன்னார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே ஓமையை கருத்து என்னது? ஜெபத்தை குறித்து தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே ஒவ்வொருவரும் அருமையான தேவ பிள்ளைகளை ஜெபத்திலே உறுதியுள்ளவர்களாக நம்ம காணப்பட வேண்டும். ஜெபத்திலே தரித்திருக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இந்த காலகட்டத்திலே இன்றைக்கு அதிகமாக நாம் தேவ சமூகத்திலே ஜெபிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். வாசிப்போம். யூதா புத்தகத்தில் 20வது வசனத்தை வாசிங்க. 20வது வசனம் நான் முடிச்சிடுறேன். 20வது வசனம். யூதா ஒரே ஒரு புத்தகம் தான், வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு முன்பு 20வது வசனம். நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு, விசுவாசம் உள்ள மார்க்கத்தான் ஒவ்வொருவரும் ஜெபிப்பான். அவை உறுதிப்படுத்திக் கொண்டு வாசிப்பான். பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணுங்க. பலவேளை நம்ம மாம்சத்தில் ஜெபிக்கிறனால தான் பலவீனமா ஆயிடுறோம். ஆவியில நிறைந்து ஜெபிக்க ஆரம்பிச்சோன்னு சொன்னாக்கா மணி போகிறதே நமக்கு தெரியாது. இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்திலே சீசர்களை பார்த்து சொல்லுகிறார், அவரோடு இருந்தவர்களை பார்த்து சொன்னார், நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து 1 மணி நேரமாவது ஜெபிக்க கூடாதா என்று சொல்லி இயேசு அவரிடத்தில் சொல்லிட்டு அவர் சற்று அப்புறம் போய் அவர் ஜெபிக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, சோதனைக்குட்படாதபடிக்கு நம்ம இருக்கணும்னா ஒவ்வொரு நாளும் ஜெபத்திலே விழித்திருக்கக்கூடியவளாக இருக்கணும், ஜெபத்திலே உறுதியாக இருக்கக்கூடியவளாக இருக்க வேண்டும். இங்கே வேதம் சொல்லுகிற வண்ணமாக விசுவாசிகளுக்கு யூதா எழுதும் பொழுது இந்த காரியத்தை சொன்னான், நீங்கள் விசுவாசத்தில் உறுதியாக இருந்து ஜெபத்திலே ஆவியிலே நம்ம என்ன செய்யணுமா ஜெபிக்கணும். மறுபடியும் அந்த வசனத்தை வாசிப்போம். நீங்களோ பிரியமானவங்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணணும். ஆவியிலே நிறைந்து ஜெபிக்கிற ஜெபம், இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டிருக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். பாருங்க, பல வேளை ஆவி உற்சாகம் உள்ளது, மாம்சமோ பயனற்றது, பிரயோஜனம் இல்லாததாக இருக்கும். அவை இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது இந்த காரியத்தை சொல்றாரு. ஆவி உற்சாகம் உள்ளது, மாம்சம் பலவீனம் உள்ளது. அங்கே மாம்சத்திலே அவர்கள் பலவீனப்பட்டு சோர்ந்து போய் அவங்க ஜெபிக்காம தூங்கி கொண்டிருக்கிறார்கள். இதனால தான் இயேசு சொல்றார், நீங்க சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. ஆவி உற்சாகம் உள்ளது, மாம்சமோ பலவீனம் உள்ளது என்று சொல்றாரு. பலவேளை மாம்சத்துக்கு நம்ம பல வேளையில இடம் கொடுத்து மாம்சத்துக்குரிய காரியங்களை ஈடுபடக்கூடியவர்களாக இருக்காங்க. பாருங்க, ஜெபம் என்பது ஆவிக்குரிய ஒரு செயல். இது ஆவிக்குரிய செயலாக இருக்கிறபடினால தான் நம்ம ஆவியில ஜெபிக்கக்கூடிய ஒரு அனுபவத்தை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வர வேண்டும். ஆவியில நிறைந்து ஜெபிக்க ஆரம்பிச்சுன்னு சொன்னாக்கா மணி போகிறதே நமக்கு தெரியாது. எவ்வளவு நேரம் ஜெபித்தாலும் கொஞ்ச நேரம் ஜெபித்த போல இருக்கும். இன்னைக்கு கொஞ்ச நேரம் ஜெபிச்சிட்டாலே பலருக்கு பல மணி நேரம் ஜெபித்ததை போல இருக்கும். அப்பப்ப டைமை பார்த்துக்குவாங்க. ஏன் பாருங்க, டைம் பார்க்காம இருக்கணும்.
நல்ல ஆவியில நிறைந்து ஜெபிச்சு பாருங்க. அந்த அனுபவம் வந்துருச்சுன்னா போதும், மணிக்கணக்கில் ஜெபிக்கிற ஜெபம் உங்களுக்கு 10 நிமிஷம் ஜெபிச்சதை போல இருக்கும். அதுதான் அருமையான அதே பிள்ளைகளே, ஜெபத்தில் உறுதியா நம்ம காணப்படணும். இது ஜெபிக்கக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்திலே ஜெபிப்பதற்கு நம்ம சோம்பலா இருந்து விடக்கூடாது. ஒவ்வொரு விசுவாசிகளும் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஜெபத்தில் ஈடுபடக்கூடியவளாக இருக்கணும், ஜெபிக்கக்கூடியவளாக இருக்கணும். இன்னைக்கு முழு உலகமும் நன்றாக கவனித்து கொண்டு இந்த பேண்டமிக் நாட்களிலே பாருங்க தவித்து கொண்டிருக்கிறது. பல மனிதர்களுக்காக நம்ம ஜெபிக்கலாம், நேரம் எடுத்து பல தேசங்களுக்காக நம்ம ஜெபிக்கலாம். ஏன் நம்முடைய தேசத்துக்காக கூட பல மணி நேரம் எடுத்து பல தேவைகள் நம்முடைய தேசத்தில் இருக்கிறது. பாருங்க, தேசம் போய்கொண்டிருக்கிற சீர்கேடுகளை நீங்க கவனிக்கலாம். இதுக்கெல்லாம் நம்ம ஜெபித்தால் ஒழிய, ஜெபிக்கலன்னு சொன்னாக்க ஒரு மாற்றம் வராது. ஆகவே தேவ பிள்ளைகள், நம்மை ஆண்டவர் இந்த தேசத்திலே கண்காணிகளாக வச்சிருக்கிறார். இந்த தேசத்திலே ஒரு எழுப்புதலுக்காக நம்மை ஜாமக்காரர்களாக ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆகவே ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் ஜெபத்திலே உறுதி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். ஒவ்வொரு நாள் வாழ்க்கையிலையும் ஜெபம் அதிகரிக்கட்டும், தேவனோடு உள்ள உறவு அதிகரிக்கட்டும். அப்போ கர்த்தருடைய மகிமை இந்த தேசத்திலே நாம் பார்க்க முடியும். யாவரும் கண்களை மூடுவோம். இந்த காலை வேலும் கூட கர்த்தருடைய சமூகத்தில் எதில் நம்ம தவறி இருக்கிறோம்? ஒருவேளை ஆவியில் அனல் இல்லாமல் இருக்கிறோமா? அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் வெதுவெதுப்பான ஒரு நிலையில் இருக்கிறோமா? மறுபடியும் ஆண்டவர் நம்மை எழுப்பும்படியாக ஆண்டவரிடத்தில் வைராக்கியமாய் காரியங்கள் நடப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தேவை. ஆண்டவர்கிட்ட கேட்போம். ஆண்டவர் நம்மை நிறைவாய் கொடுக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். கண்களை மூடுவோம், ஜெபம் செய்வோம். பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த காலை வேளையில் ஆண்டவரே, உம்முடைய தயவுக்காக, உம்முடைய இரக்கங்களுக்காய், உம்முடைய அன்பிற்காக நாங்கள் ஆண்டவரே ஜெபிக்கிறோம். அப்பா, இந்த காலையில் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் அளவில்லாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவர் நிரப்புவீராக. இந்த கடைசி நாட்கள் எழுப்புதலுக்காக எங்களை ஆண்டவரை பயன்படுத்தும். கடைசி நாட்களின் எழுப்புதலுக்காக நாங்கள் ஒரு கருவியாக நாங்கள் மாற வேண்டும். தேவ கரத்தில் எங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறோம். தேவன் ஆண்டவரே எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, உம்முடைய காரியங்களுக்காக, நீர் விரும்புகிற காரியங்களை நாங்கள் செய்வதற்காக எங்களை ஆண்டவரே அழைத்திருக்கிறீர், தெரிந்தெடுத்திருக்கிறீர். கர்த்தாவை தொடர்ந்து உமக்காக நாங்கள் வாழ்வதற்கு ஆவியானவர் எங்களை நடத்தும்படியாக இந்த காலை வெல்லும் கூட நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும், ஒவ்வொரு விசுவாசிகளும் இந்த கடைசி நாட்களில் எழுப்புவீராக. ஆண்டவரே, ஆவியானவர் அளவில்லாதபடிக்கு ஊற்றப்படட்டும். ஆண்டவரே, இன்னொரு பெந்தெகோஸ்தே நாட்களை போல இன்னொரு அனுபவத்தை கத்த நாட்களில் ஒவ்வொரு விசுவாசிகளுடைய வாழ்க்கையில வைக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருக்குள்ளாக அந்த பெந்தெகோஸ்தேனுடைய அனுபவம் மறுபடியுமாக வரட்டும். ஆதி நிலைக்குள்ளாக ஆதியில் இருந்த அதே ஆண்டவரே வைராக்கியம், அதே ஆண்டவரே அந்த அக்கினி சபைகளுக்குள்ளாக, இன்றைக்கு விசுவாசிகளுக்குள்ளாக காணப்படும்படியாய் நான் பாரத்தோடு ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த காலையில் ஒவ்வொருவரும் எழும்ப வேண்டும். ஒருவரும் பயனற்றவர்களாக இராதபடிக்கு ஒவ்வொருவரும் பயனுள்ள பாத்திரங்களாக தேவனுக்காக எழும்பபடி நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஒவ்வொருவரின் கடைசி கால அறுவடைக்கு ஆயத்தப்படுத்துவீராக, எழுப்புவீராக, கட்டுவீராக, உபயோகப்படுத்துவீராக. ஆண்டவரே, பிரயோஜனம் உள்ள பாத்திரங்களாக மாறும்படி இந்த காலையில் ஆண்டவர் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை அபிஷேகப்படுத்தும். பழைய அபிஷேகத்தில் அல்ல, ஒரு புதிய ஒரு நிறைவு, புதிய ஒரு அபிஷேகம் பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை விளம்பட ஒவ்வொருக்குள்ளாக ஊற்றும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. ரிகாபா ராபா தீராபா லாமா ராதிராகா பாராபா ரியாந்தரா லாமா ரிமாண்டரா லாமா ரியாந்தரோலோபு சிரியாந்தரா லாமா. நிரப்புங்க தேவனே, ஒவ்வொருவரையும் மறுபடியுமாய் தேசம் சந்திக்கப்படுவதற்கு ஜனங்களை எழுப்பும்படியாய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளை எழுப்பும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். தங்களுடைய காரியங்கள் என்று பார்த்து கொண்டு அன்றை வாழாதபடிக்கு தேவ காரியங்களை ஒவ்வொருவரும் ஈடுபடும்படியாய் இந்த காலை விளம்பட கத்தாவே ஒவ்வொருக்குள்ளாக அந்த புதிய ஒரு அனுபவத்தை மறுபடியுமாய் தரும்படி நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நன்றி தேவனே. இந்த காலை விளம்பட கத்தாவே, யாரெல்லாம் சரீரத்தில் பலவீனமா இருக்கிறார்களோ அவர்களுக்காக கூட நான் ஜெபிக்கிறேன். சுகம் உண்டாகட்டும், விடுதலை உண்டாகட்டும், தெய்வீக சுகம் சரீரத்துக்குள்ளாக கடந்து வரட்டும் என்று இந்த வியாதியிலே ஆண்டவரே பாதிக்கப்பட்டவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். சபையை மக்கள் ஆண்டவரே, ஒருவேளை
இந்த ஆண்டவரே இந்த கொரோனா வியாதினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னாக்கா இப்பொழுது சுகமாக்குகிற வல்லமை அவர்களுக்குள்ளாக வரட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, அவர்கள் அறிந்தோ அறியாமலோ ஆண்டு இந்த வியாதியில தாக்கப்பட்டிருந்தா இப்பொழுது சுகம் உண்டாகட்டும். தெய்வீக சுகம் இப்பொழுது அவருடைய சரீரங்களுக்குள்ளாக உண்டாகட்டும். ஆண்டே, உச்ச தலையிலிருந்து உள்ள கால் வரைக்குமாக உம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமை பாய்ந்து சொல்லும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். எல்லா வியாதியின் கட்டுகளை உடைத்தேறுகிறேன் ஆண்டவரே. இந்த ஆண்டவரே வைரஸ் கிருமிகள் சரீரத்தில் எந்த ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தாதபடிக்கு தேவனுடைய உயிர்த்தெழுந்த வல்லமை பொழுது ஆண்டவரே செயல்படட்டும். உம்முடைய அபிஷேகம் எல்லா நுகத்தடிகளையும் உடைக்கும் ஆண்டவரே. இப்பொழுது அபிஷேகப்படுத்துவீராக ஆண்டவரே. நிரப்புங்க தேவனே, சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும். ஆண்டு தேவைகளோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டு அந்த தேவைகளை சந்திக்கும்படியாய் வேண்டுகிறேன். நிறைவானதை கத்தர் தருவீராக. எல்லா குறைவுகள் நீங்கட்டும் ஆண்டவரே. நன்றி. இந்த காலவேளை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக தேவனே. மக்கள் நன்றி செலுத்தி உடைய நாமத்தை உயர்த்தி மகிமைப்படுத்துகிறோம். நீ அப்படியே செய்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து சபைக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். உங்களுடையதான தசம பாகம் அல்லது காணிக்கையை ஸ்க்ரீனில் வருகிறதான அக்கௌண்ட்டில் நீங்கள் பார்த்து, ஓகே, சிசிசி ஜேபி தமிழ், ஓகே, உங்களுடைய குறிப்பில் நீங்கள் போட்டீங்கன்னு சொன்னாக்கா நம்முடைய தமிழ் அக்கௌண்ட்டில் வந்து சேரும். ஆகவே தயவாக உங்களுடைய தசம்பாங்களை சபைக்கு வர்ற வரைக்கும் நான் சபைக்கு வந்து தான் போடுவேன்னு சொல்லி நீங்கள் பாராதபடிக்கு நீங்கள் இந்த அக்கௌண்ட்டில் நீங்கள் போட்டீங்கன்னு சொன்னாக்கா உதவியாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து சபைக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். சபை மக்களை ஞாபகத்தில் வைத்து ஒவ்வொருவருக்காக ஜெபிங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஷலோம்.